I'm Hi sir. ரியாஸ் பாய் பெர்மிஷன் கொடுத்தான்னா ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிடலாம். ஹாய் எவ்ரிபடி, எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நல்லபடியா பொங்கல் முடிச்சிட்டீங்கல்ல? எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்கல்ல? நாங்களாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். ஏன்னா மதகஜராஜா வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு ஹிட்டா இருக்கு. கொஞ்ச நாட்கள் முன்னாடி தான் சந்திச்சோம், அப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப நிஜமாவே கலெக்ஷன் வைஸாவும் சந்தோஷம் வைஸாவும் உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தின ஒரு திருப்தியோடையும் எங்க டைரக்டரோட புன்சிரிப்போட இந்த நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல, ஒரு சக்சஸ் மீட்ல சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுந்தர் சார், இல்ல வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டு, இல்ல நீங்க வர வேணாம் சார், உங்களை எப்படி நான் ஃபர்ஸ்ட் பேச கூப்பிடுவேன். எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டீங்கன்னா எஸ். அண்ட் வந்துட்டு நான் போன இதுலயே சொன்னேன், 12 வருஷம் கழிச்சு ஒரு படம் வருது. அப்போ வந்து அந்த ஹீரோ அப்பவும் பெரிய ஹீரோ இப்பவும் பெரிய ஹீரோவா இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். பட் அதை விட அப்ப இருந்த ஹீரோயின் இப்பவும் அவங்க ரெலவெண்டா இருக்காங்க. ஒரு டெக்கேடுக்கு மேல ஷீஸ் ஹோல்டிங் a ஸ்பேஸ்னா அது ஒரு பெரிய ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். So I'm very happy that Anjali has been doing it. So Anjali, lots of love to you and why don't you give one welcome to everybody. ஏன்னா இது ஒரு சின்ன ஈவென்ட் தான். ஸோ இப்படி பேசினாலே கேட்கும், இருந்தாலும் ஒரு ஃபீல்காக இதை வச்சிருக்கோம். அண்ட் மனோகர் சார் வந்திருக்காங்க, அவங்களுக்கு எங்களுடைய வணக்கங்கள். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் சார். அண்ட் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா தாதா சாஹேப் பால்கே அவார்டு வாங்கின நம்மளுடைய இந்திய சினிமாவுக்கு அளவற்ற ஒரு சேவையை செய்த திரு எல்வி பிரசாத் சார் அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு. ஸோ இந்த நாள்ல இந்த சக்சஸ் மீட் கொண்டாடுறதுல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச். ஆன் தட் நோட் யூ ஜாயின்ட் அஸ். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். சார் ரொம்ப பேச மாட்டார் சொல்லிட்டாரு, அதனால அவர் மனசுல என்ன நினைக்கிறாருங்கிறது நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே தானே சார்? வெரி ஹாப்பி. அண்ட் அடுத்ததா வந்துட்டு நான் சொல்ல போறது என்னன்னா, நம்ம மதகஜராஜாவோட ஹீரோ தெரியும், ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஸ்பீச். நான் சொன்ன மாதிரி தான், வந்தாலே சரவடி தான், ஏதாவது ஒரு ஃபயர் கிராக்கர்ஸ் ஒர்க்கோட தான் வருவாரு. அண்ட் இன்னைக்கு எம்ஜிஆர் படத்தில் நடிச்சு அது ஹிட்டானது ஒரு விஷயம். பட் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் நம்ம எல்லாரோட மனசுலயும் இருக்கிற திரு எம்ஜிஆர் அவர்களோட பிறந்த நாள் இன்னைக்கு. சோ கை தட்டலாம், நல்லாவே தட்டலாம். அந்த நாள்ல இந்த ஒரு வெற்றியும் சேர்த்து கொண்டாடுற நம்மளுடைய விஷாலுக்கு ஒரு பெரிய ஹாய் சொல்லுங்க. விஷால் அவர்களே, எல்லாருக்கும் எந்திரிச்சு எஸ். தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ so much. So happy to see you keep winning this and keep having this winning streak. And having said that, எல்லாரையுமே வெல்கம் பண்ணியாச்சு. ஸோ நம்ம பிரஸ் அண்ட் மீடியா நீங்க ஏற்கனவே எங்களுக்கு இம்மென்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க இந்த படத்துக்காக. ஸோ எல்லார் சார்பாகவும் இங்க முன்னாடி உட்கார்ந்துருக்க எல்லார் சார்பாகவும் நான் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்துட்டு இந்த க்ரூ அண்ட் காஸ்ட் பத்தி நம்ம காஸ்ட் பத்தி பேசியாச்சு. அடுத்தது க்ரூ பத்தி பேசுவோம். முக்கியமான ஒருத்தர், ஏற்கனவே இவர் போன வாட்டியே சொன்ன மாதிரி அந்த பாடல்ல வந்து ஒரு தனித்துவம் ஒரு தனி இடம் இருக்குன்னா அது அவரால் மட்டும்தான். 12 வருஷம் முன்னாடி போட்ட பாட்டு இப்போ கேட்கும் போது கூட அப்படியே நமக்கு முணுமுணுக்க தோணுது. That is absolutely this man's brilliance. So let's welcome Vijay Antony sir once again. Sir, why don't you say hi to everybody? And Richard sir இருக்காங்க இங்க. சார் ஒரு வணக்கத்தை போட்டுருங்க சார் எல்லாருக்கும். கேமராமேன் வெங்கட் அவர் சார், அவர் எங்களோட கோ ரைட்டர். So thank you so much sir. Why don't you say எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு ஓகேவா போகவா உங்களை தான் கேட்கிறேன். சரி கூப்பிடலாம்ல ஒரு வணக்கம். உங்களை என்ன சார், நான் 5 ரூபாய் கடன் கூட கேட்கலையே, ஒரு வணக்கம் தானே அதுக்குங்கிறாரு ஆர்ட் டைரக்டர், எங்களோட ஆர்ட் டைரக்டர். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 3 minute வீடியோ இருக்கு நம்மளுடைய இந்த செலிப்ரேஷன் பத்தின ஒரு வீடியோ. Why don't we watch that? க்ரூல இருக்கிறவங்க பேச சொன்னோம். அப்போ வந்து எங்களோட கேமராமேன் ரிச்சர்ட் சார், அப்புறம் எங்களோட எடிட்டர், அப்புறம் எங்களோட ஆர்ட் டைரக்டர் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க, சக்சஸ் மீட் நடக்கும்போது தான் நாங்க பேசுவோம், அதுக்கு முன்னாடி நாங்க மைக் பிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன ரிச்சர்ட் சார் கரெக்ட் தானே? இப்போ சக்சஸ் மீட் வந்துருச்சு, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? வரணும். வாங்க ப்ளீஸ், வெல்கம். வாங்க, லெட்ஸ் வெல்கம் our editor, our art director. எல்லாரும் மேடைக்கு வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஒரே நிமிஷம் சார், ஏதோ வெங்கட் சார் நீங்களும் மேடைக்கு வரலாம்.
ஏதோ ஒரு சின்ன என்ன ஆஃப் பண்ண சொன்னீங்க? பேக் லைட் ஆஃப் பண்ணுவீங்களா? ஆஃப் ஆயிடுச்சா? ஓகேவா? ஓகே சார், ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பொறுமையாக இருந்து இருக்கிற தாமதங்கள் கூட சில நேரங்களில் ஒரு நல்ல அற்புதங்களை தரும். இந்த படம் அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்கு. இதில் ஒரு 12 வருஷம் கழிச்சு வந்தால் கூட அந்த சூழ்நிலையில் இருக்கிற மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு எண்ணங்களை எங்கள் டைரக்டர் வச்சிருக்கிறாருக்கும் போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. உங்களெல்லாம் மகிழ்விச்சதில் எங்கள் டைரக்டருக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கணும். இந்த படத்தில் அவரோட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நான் இந்த வேலையை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தியேட்டரில் போய் பார்க்கும்போது மக்கள்லாம் அப்படி குடும்பமாக குலுங்கி குலுங்கி சிரிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ரொம்ப ஒரு அருமையான படத்தில் வேலைக்கு கொடுத்த என்னோட டைரக்டருக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ பொன்ராஜ் சார், எங்களோட ஆர்ட் டைரக்டர். அடுத்த எடிட்டர் சார் ஸ்ரீகாந்த் சார், நீங்க மைக் அந்த பக்கம் கொடுக்குறீங்க, நீங்க பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் சுந்தர் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அப்புறம் எங்கள் வீர விஷால் சாருக்கு. ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். நான் முந்தா நாள் தேவி தேட்டர் போய் இந்த படத்தை 2வது வாட்டி பார்த்தேன். 1000 பேரோட பார்த்துட்டு வந்தேன். வந்துட்டு நைட் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், அதை அப்படியே திருப்பி சொல்கிறேன், அதான் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ எக்ஸ்பெக்டட் திஸ் ஃபிலிம் டு பி எ மிரக்கிள் பட் நவ் ஐ ரியலைஸ்ட் இட்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அந்த ரிசல்ட் பார்க்க. நான் எப்பவுமே என் ஒய்ஃப் கிட்டலாம் சொல்லுவேன், அந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்பாங்க. என்னைக்கானாலும் அந்த படம் ஓரளவுக்கு ஓடிடும், அது ரொம்ப காமெடி படம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என் ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப ட்ரூவாக ஆகிறத பார்த்தேன். அந்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்போர்ட். தேங்க்யூ ரிச்சர்ட் சார். வெங்கட் சார், நீங்க? எம்ஜிஆர் இது எனக்கு ஒரு பர்சனலாக ரொம்ப கனெக்ட் உள்ள ஒரு படம். இந்த டயட் படி பேசினா எனக்கு 1 day 2 daysலாம் பார்த்தா நான் அவ்வளோ சொல்லணும், பிகாஸ் அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கேன் சார் கூட. இந்த படம் எனக்கு பர்சனலாக பெரிய கனெக்ட். ஏன்னா டயட்டோட கலகலப்பு நகரம் எல்லாம் டிஸ்கஷன் உட்காந்துருக்கோம், பஞ்சஸ் போடுவோம், அதெல்லாம் பண்ணிருக்கோம். பட் நான் டயலாக்கா ஃபர்ஸ்ட் ஃபுல் படம் ஒரு வசனமா இருந்து இந்த படம் டயட்டை நம்பி எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் படம் மதயராஜா. ஸோ விதை இந்த படம் தான். இதுக்கப்புறம் இட் டர்ன்ஸ் டு கலகலப்பு 2 அரண்மனை 1 2 3 4 3 ஆம்பளை எல்லாம் வசனம் டயலாக் எல்லாமே அதுக்கு அப்புறம் தான். பட் விதை இந்த படம். ஸோ விதை போட்ட படம் வரலையே இன்னொரு பெரிய கனெக்ட்னா எல்லாம் சொல்லிட்டாங்க 12 years ஆச்சு மாதிரி வந்த படம். அதான் தைரியமா சொல்றேன், இந்த படம் ஷூட்டிங்ல ஜெய்ப்பூர் இருக்கும்போது எனக்கு குழந்தை பிறந்தது. நான் தான் ஏஜ் வயசுக்கு வந்தா என் பொண்ணு, பெரிய பொண்ணு. ஸோ என் பொண்ணு பிறக்கும் போது நான் ஷூட்டிங் இந்த படம் அந்த வயசுக்கு வரும்போது இட்ஸ் கமிங் டு தியேட்டர்ஸ் பிளாக் பஸ்டர் நோ. அண்ட் எல்லாத்துக்கும் காரணம் டைரக்டர் அந்த மெனக்கடல். பிகாஸ் அவரை எத்தனை வருஷமா பாக்குறேன் டைரக்டர். ஒரு சீன் கன்சியூம் பண்ணும்போது இது மக்களை போய் சேரணும், ஜனங்களுக்கு பிடிக்கணும், அது ரொம்ப மெனக்கெடுவாரு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தட் டிஸ்கஷன் ஒரு ஸ்கிரிப்ட் லாக் பண்ணிட்டோம், சீன் லாக் பண்ணிட்டோம்னா சரி பவுண்ட் பண்ணிட்டோம், ஷூட்டிங் பேர்லாம் அப்படி பண்ண மாட்டாரு. டிஸ்கஷன் பவுண்ட் ஸ்கிரிப்ட் பண்ண பிறகு திருப்பி 1 week ஆஃபீஸ்ல பொறுமையா ஆரம்பிப்பாரு. இந்த சீன்ல கொஞ்சம் இன்னும் பெட்டர் பண்ணலாமா, இது இப்படி பண்ணலாமா, இந்த சீனை இப்படி பண்ணலாமான்னு கேட்டு இருப்பாரு. சரி ஷூட்டிங் பண்ணா ஷூட்டிங் முதல் நாள் திருப்பி நைட் உட்காந்து இந்த சீன் எப்படி பண்ணலாமா, சின்ன சேஞ்ச் இப்படி பண்ணலாம் சொல்லிட்டு இருப்பாரு. மறுநாள் போனா காலையில போய் அங்க போய் உட்காந்து இந்த சீன் இப்படி மாத்திரலாம், டோட்டலா அந்த கேரக்டர் உள்ள வித்துலாம்னு. சோ ஒரு ஸ்கிரிப்ட் ஒரே ஒரு சீனுக்கு அவ்வளவு ஒரு மைண்டுக்குள்ள எடிட் பண்ணிட்டே இருப்பாரு. பிக்சர்ஸ் வெளியே கொண்டு வரைக்கும். சோ பல பேர் ஆர்டிஸ்ட் கேட்பாங்க, என்ன சார் சீன் சீனை சொல்லிடுறேன், ஆனா இதான் சீன் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சீனை சொல்லுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு சீன் அங்க பெட்டர்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் பிஃபோர் ஷூட் வரைக்கும். அண்ட் நாங்க ஒரு 12 years பிஃபோர் இந்த படம் ஷூட் பண்ணும்போது அப்ப இந்த பேன் இண்டியா கல்ச்சர்லாம் பெரிய பாப்புலர் கிடையாது. பட் அப்பயே இந்த படம் பெரிய கமர்ஷியல் பிளாக் பஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு நார்த்ல இருந்து சோனு சூத் அண்ட் சரத் சக்சேனா, அண்ட் தென் தெலுங்குல இருந்து சுபாராஜு, சுதா அம்மா, அப்புறம் சலோகப்பன் ரமேஷ் வைஃப் பண்ணாங்க அவங்க, அப்புறம் மலையாளத்துல ஜான் கோக்கன், இப்படி நிறைய மல்டிபிள் லாங்குவேஜ் காஸ்டிங்ஸ் எடுத்து போட்டே இருந்தாரு. அவர் அப்பவே இந்த படத்தை மேல டைரக்டர் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்வால்மெண்ட், இந்த படத்தை பெரிய கமர்ஷியல் ஃபிலிக்கா கொண்டு வரணும். அண்ட் பெரிய சப்போர்ட் அது விஷால் சார். அவர் அப்படியே பெரிய ஆக்ஷன் ஹீரோ. பட் ஸ்டில் இந்த படத்துல பார்த்தா பாவமா இருக்கும். எவ்ரி 5 days ஒரு சாங் போட்டுருவோம், எவ்ரி 5 days ஒரு ஃபைட் போட்டுருவோம். பார்த்தா ஒண்ணு அடிச்சுட்டே இருப்பாரு, யாரையாவது இல்ல ஆடிட்டே இருப்பாரு. எங்களுக்கே பயமா இருக்கும் குறுக்க போறதுக்கு, ஃபைட் ரேஞ்ச் அடிச்சுட்டு போறாரு. அந்த படத்துல அவ்வளவு ஃபைட் சீன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் அந்த 6 pack அவர் மெனக்கட்ட அந்த எஃபர்ட்ஸ், அதெல்லாம் இப்ப இவ்வளவு பெரிய எஃபர்ட் கொடுக்கும்போது இதெல்லாம் காரணம் 100% கடவுளுக்கு அப்புறம் மக்களின் மீடியா தான். நீங்க கொடுத்த அந்த கை கொடுப்பல், நீங்க கொடுத்த ஆதரவு, அந்த சப்போர்ட், இட்ஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் பிரஸ். அது ஜஸ்ட் bow my heads to all of you and thanks for giving a big success and thank you sir, special sir, and thanks for Vishal sir, Anjali Santanam நீங்க இல்ல, பட் இஸ் வெரி குட் கோஸ்டார் அவரு சந்தானம். அவ்வளோ டைரக்ட் அப்ரிஷியேட் பண்ணுற ஸ்பாட்லயே இது நல்லா இருக்கு வெங்கட் நல்லா இருக்குன்னு அவ்வளோ ஒரு அப்ரிஷியேட் பண்ற ஒரு சந்தானம் இல்ல. அந்த மெயின் காரணம் விஜய் ஆண்டனி சார். இந்த சாங்ஸ் அப்படியே மேஜிக்கலா இருக்கும். இந்த சாங்ஸ் அங்க கேட்கும் போது செட்ல ஷூட் பண்ணும்போது
அது பாருங்க இத்தனை வருஷம் கழிச்சு சாங் இவ்வளவு அப்டேட்டா இவ்வளவு சூப்பரா தான் இது காரணம் பிகாஸ் டெக்னிக்கல் கிரியூ அந்த கேஸ்டிங்ஸ் எவ்ரிதிங் அண்ட் தேங்க்ஸ் ஒன்ஸ் ஆல் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் நன்றி. தேங்க்யூ சார். ஸோ முதல்ல வந்து நம்ம மேடைக்கு யாரை அழைக்க போறோம் பேசுறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் அஞ்சலி அவர்களை நம்ம மேடைக்கு அழைக்கலாம். சார் கேன் யூ ப்ளீஸ் கிவ் அ டோக்கன் ஆஃப் அவர் அப்ரிசியேஷன் ப்ளீஸ் ஸ்மைல். இது வரைக்கும் நிறைய நியூ சிங்கர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன். ஆனா ஓவர் நைட் வந்து இந்தியா லெவல்ல உலக லெவல்ல ட்ரெண்டான சிங்கர் நான் இது வரைக்கும் நானே ஆகல. இது வரைக்கும் ஒரே நாள்ல வந்து விஷால் வந்து ஆல் ஓவர் பாப்புலர். விஷால் கர்நாடிக் சிங்கர்லாம் கதிகலங்கி இருக்காங்க. ஆக்சுவலா இல்ல வழக்கமா கர்நாடிக் படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் ஆகல, ஆவரேஜா ஒரு 3 வருஷமாவது ஆகல. வந்தாரு நீங்க தான் பாடுறீங்கன்னு உடனே கமகம், உடனே சரிகமப்பா நிஷா அதெல்லாம் வேற லெவல்ல பாடினாரு விஷால். கண்டிப்பா ஒரு மிகச்சிறந்த புது சிங்கருக்கான நாளைக்கு கான்சர்ட்ல வேற பாடுறாரு. இவர் பாடுறாருன்னு சொன்னா கான்சர்ட் ஃபுல் ஓவர்ஃப்ளோ ஆகுது டிக்கெட். ஆக்சுவலா விஷால் பாடுறாருன்னு தெரிஞ்சவங்க பாடுறாரு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் வேற. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இன்னும் முடிக்கல. எனக்கு பார்த்த உடனே நான் வந்து சரி முடிங்க மேடம் மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க பேசுவாங்க வெயிட் பண்ணுங்க. இல்ல ஃபுல் லெங்க்ல பேசினால ஒரு சின்ன கேப். அப்புறம் வந்து எங்களோட டைரக்டர் சுந்தர் சார். சார் நான் உங்களுக்கு 12 இயர்ஸ் கழிச்சு பாக்குறேன் சார். ஆமா யாருமே டீம் இல்லையா எனக்கு, வந்தாங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். ஆமா எங்க ஏன் 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 சார் இப்ப கூட 4 பேர் இருந்தாங்களே சார், அப்பெல்லாம் நீங்க பேசலி. அது இல்ல நான் கேட்ட கிரௌட் அது இல்ல, நம்ம டீம்ல இருந்து நீங்க வரலாமே. ஓகே வாங்க. சரி அப்ப ஏன் விஜய் ஆண்டனி சாரையும் கூப்பிடலாம் வாங்க சார். நீங்க வந்து என்ன கூப்பிட்டுருக்கீங்களா அஞ்சலி? சரி ஓகே வாங்க. இப்ப நல்லா இருக்கு. சரிப்பா சரி. சோ தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார். உங்களை நான் ஹீரோன்னு கூப்பிடுறதா மியூசிக் டைரக்டர் கூப்பிடுறது, இன்னைக்கு வந்து இந்த ஸ்டேஜ்ல நீங்க மியூசிக் டைரக்டர் தான், அதனால அப்படியே கூப்பிடுவோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கேம் பேசி பேசி வந்துருது சார். இப்ப தெரிஞ்சுதான் நான் எவ்வளவு பிஸியா சுத்திக்கிட்டு இருக்கேன்னு. மதகஜ ராஜாவை வந்து இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆக்குனதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே பேர்ல ரொம்ப 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 நன்றி. ஏன்னா வந்து படம் வந்திருக்கு, ஹிட் ஆகுது, அதை தாண்டி தியேட்டர்ஸ்ல வந்து நான் நேர்ல போய் பார்த்தேன், நிறைய வீடியோஸ் பார்த்தேன், எல்லாருமே எவ்வளவு என்ஜாய் பண்றாங்க. அது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு நல்ல படத்தை வந்து 12 இயர்ஸ் கழிச்சு வந்தாலுமே ஒரு நல்ல படத்தை வந்து ஆடியன்ஸ் எப்பவுமே என்டர்டைன் பண்ணுவாங்க, அவங்க ரிசீவ் பண்ணிப்பாங்க அப்படின்றதுல வந்து சந்தேகம் இல்லை. தேங்க்யூ சோ வெரி மச் ஆடியன்ஸ் அண்ட் பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இன்னும் முடிக்கல. எனக்கு பார்த்த உடனே நான் வந்து சரி முடிங்க மேடம் மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க பேசுவாங்க வெயிட் பண்ணுங்க. இல்ல ஃபுல் லெங்க்ல பேசினால ஒரு சின்ன கேப். அப்புறம் வந்து எங்களோட டைரக்டர் சுந்தர் சார். சார் நான் உங்களுக்கு 12 இயர்ஸ் கழிச்சு பாக்குறேன் சார். ஆமா நான் பர்சனலா என்ஜாய் பண்ணேன் சார். நான் நிறைய இடத்துல நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், மதகஜ ராஜா வந்தா கண்டிப்பா ஓடும். இதுதான் எல்லாருமே டீம்ல எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது எங்களோட நம்பிக்கை அந்த படத்து மேல. அண்ட் நான் பர்டிகுலரா எதுக்கு சொன்னேன்னா சார் கூட நான் கலகலப்பு பண்ணதுக்கு அப்புறம் இமீடியட்டா பண்ண படம் மதகஜ ராஜா. சோ கலகலப்புல நான் பர்சனலா ஒரு ஆடியன்ஸா வந்து நான் எவ்வளவு என்ஜாய் பண்ணேன்னா நான் மதகஜ ராஜாவும் அவ்வளவு என்ஜாய் பண்ணேன். சோ தேங்க்யூ சோ மச் சார். ஆனா நான் ரீசெண்டா கண்டுபிடிச்சேன் சார், என்னோட பேர் வந்து கலகலப்புலயும் மாதவி தான், மதகஜ ராஜாலையும் மாதவி தான். நெக்ஸ்ட் படத்துல வேற பேர் வைங்க சார். மாயா நல்ல நேம். அண்ட் விஷால் மை டியர் ஃப்ரெண்ட், மை டியர் லவர் சாங்ல வந்து யூஆர் ஹைலைட். ஆக்சுவலா அந்த சாங்காக நிறைய பேர் தியேட்டருக்கு வராங்க. சில படத்துக்கு தான் நடக்கும் அது மாதிரி ஒரு சாங்காக தியேட்டருக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து வர அந்த கடைசி சாங்காக எல்லா படமும் பாக்குறது. பட் இந்த படத்துல அந்த சாங்காக மட்டுமே இல்லாம காமெடி எல்லாத்துக்குமே வந்து ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க. அண்ட் பர்டிகுலரா விஷால் சூப்பரா பண்ணீங்க. பர்டிகுலரா வந்து அந்த சாங் என்னோட ஃபேவரட். அண்ட் சென்ட்ரல் அட்ராக்ஷன் ஆஃப் மதகஜ ராஜா. தேங்க்யூ சோ மச். அண்ட் விஜய் ஆண்டனி சார், ஆக்சுவலா எங்களுக்கு உங்க சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். Thank you. அண்ட் இந்த படத்துல என்னோட ஃபேவரட் வந்து சிக்கு புக்கு அண்ட் ஆஃப் கோர்ஸ் மை டியர் லவ். சூப்பரா பண்ணிருக்கீங்க. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. அண்ட் வரு சந்தானம் எல்லாருக்குமே இந்த படத்துல வந்து இந்த சக்சஸ்க்கு வந்து ஈக்குவல் பார்ட் இருக்கு. வந்த எல்லாருக்குமே வராத எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எங்க படத்தை ஒர்க் பண்ண டீம் எல்லாருக்குமே ரிச்சர்ட் எனக்கு அங்காடி தெருல இருந்து ரிச்சர்டே தெரியும். அண்ட் மதகஜ ராஜா இப்போ அடுத்து வந்து இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்கோம். பட் நாங்க ரீசெண்டா கான்வர்சேஷன் எங்களுக்குள்ள நடந்தது மதகஜ ராஜா பத்தி மட்டும்தான்.
அண்ட் எக்ஸ்ட்ராடனரி கேமரா ஒர்க் நான் அது சொல்ல வேண்டியது இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த படத்துல நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு நிறைய பேர் சொன்னாங்க. இங்க இருக்கிற மீடியால இருந்தா நிறைய பேர் சொன்னாங்க. கிரெடிட் கோஸ் டு யூ. தேங்க்யூ. அண்ட் ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படத்தை இவ்வளோ ரிசீவ் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்றதுல வந்து எனக்கு சந்தேகம் இல்லை. தேங்க்யூ ஸோ வெரி மச் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். ஓகேவா மேடம்? தேங்க்யூ. தேங்க்யூ விஜயானந்தி சார். ஸ்பெஷல் மென்ஷன் எனக்காக இருந்ததுக்கு. தேங்க்யூப்பா. தேங்க் மை பிளஷர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஒவ்வொரு படத்துலையும் ஒர்க் பண்ணும்போது ஒரு டேரக்டர் வந்து ஒரு மியூசிக் டேரக்டருக்கு எவ்வளோ லிபர்ட்டி தராரு, எப்படி வேலை வாங்குறான்னு இருக்கு இல்லையா? அதில் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப அருமையாக நிறைய பாட்டு பாதி அளவு எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். தொம்பைக்கு தொம்ப பாட்டுலலாம் கூட விருப்பத்துக்கு இல்லை விஜய், நானே வந்து உபயோகமாக வழக்கமாக பண்ணுவேன். இல்லை விஜய் இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டையும் நான் சொதப்புறதுக்கு மிக உறுதுணையாக இருந்த சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒவ்வொரு கொக்கச்சி கொள்ளர் டப்பர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணதில்லை, வழக்கமாக பண்ணுறது. ஆனால் இந்த படத்தில் வந்து சாவோட கான்ட்ரிபியூஷன் அதிகம். அப்புறம் வந்து இது வரைக்கும் நிறைய நியூ சிங்கர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஓவர் நைட் வந்து இந்தியா லெவலில் உலக லெவலில் ட்ரெண்டான சிங்கர் நான் இது வரைக்கும் நானே ஆகல. இது வரைக்கும் ஒரே நாளில் வந்து விஷால் வந்து ஆல் ஓவர் பாப்புலர். விஷால் கர்நாடிக் சிங்கர்லாம் கதிகலங்கி இருக்காங்க. ஆக்சுவலாக இல்லை, வழக்கமாக கர்நாடிக் படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம்? 5 வருஷம் 10 வருஷம் ஆகல. ஆவரேஜாக ஒரு 3 வருஷமாவது ஆகல. வந்தாரு, நீங்க தான் பாடுறீங்கன்னோ உடனே கமகம், உடனே சரிகமப்பா நிஷா அதெல்லாம் வேற லெவல்ல பாடினாரு விஷால். கண்டிப்பா ஒரு மிகச்சிறந்த புது சிங்கருக்கான நாளைக்கு கான்சர்ட்ல வேற பாடுறாரு. இவர் பாடுறாருன்னு சொன்னா கான்சர்ட் ஃபுல் ஓவர்ஃப்ளோ ஆகுது டிக்கெட். ஆக்சுவலா விஷால் பாடுறாருன்னு தெரிஞ்சவங்க பாடுறாரு. ஃபர்ஸ்ட் ஆடுறாரு வேற, அஞ்சலியும் விஷாலும் ஆடுறாங்க, அவர் பாடுறாரு. நாளைக்கு இல்ல நான் சொல்றேன் ஸ்டேஜ்ல, அதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால ஸோ ஓவர் நைட் வந்து பாப்புலர் ஆகி ஷோல லைவ் கான்சர்ட்ல பாடுற அளவுக்கு வந்து திடீர்னு போயிட்டாரு. ஒருவேளை ஏஆர் ரஹ்மானுக்கு ஜெய்ஹோக்கு அவார்டு கொடுத்த மாதிரி அவர் கொடுக்கும்போது ஸ்டேஜில் ஜெய்ஹோன்னு தான் சொன்னார்ல, ஜெய்ஹோ. நீங்க வந்து சுந்தர் சி சார் ஹோ, விஜயாண்டனி ஹோ கொடுத்துட்டு கடைசியில் ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க, அது பிரச்சனை வரும்போது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சிங்கிங் திஸ் சாங் ஃபார் அஸ் விஷால். ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பாடினார்ல சார், எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல். கமகம்லாம் தைரியமாக பாடு. நானே இது வரைக்கும் கமகம் பாடினது இல்லை ஆக்சுவலாக. கமகம் அவர் பாடி காட்டுறீங்களா? கமகம் மட்டும் சரி, நீங்கள் வரும்போது பாடி காட்டுங்க. ஸோ ஓவராலாக இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஷி ஹஸ் டன் அ ஃபென்டபிளஸ் ஜாப். நீங்கள் அந்த படத்தை அழகாக இருக்கேன்னு சொன்னீங்களே அஞ்சலி, இப்பவும் சூப்பராக தான் பாருங்க. என்ன விஷயம் சூப்பராக இருக்கீங்கப்பா. மீடியா ஏதாவது கன்ஃபர்மேஷன் வாங்கி கொடுக்கணுமா உங்களுக்கு? கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. இல்லை மேம் அழகாக இருக்காங்களே, ஓகே கை தூக்குறாங்க எல்லாரும். இல்லை மனசில் வச்சுக்கிறாங்க, வெக்கப்படுறாங்க. நான் ஸ்டேஜில் சப்போர்ட் பண்ணீங்க அவங்க. ஆமாம் அப்படின்னு நான் நம்புறேன். ஆமாம், ஒவ்வொரு படத்துக்கும் பின்னாடியும் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரொடியூசரோட கான்ட்ரிபியூஷன் அதிகம் சார். ஒரு டைரக்டர் எவ்வளோ கருவு சுமக்கிறாரோ தாய் மாதிரி, அதுக்கு வந்து தகப்பன் மாதிரி இருந்து தேவையான பொருளாதார சப்போர்ட் எல்லாத்தையும் மேக்ஸிமம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் வந்து இந்த படத்தில் நம்ம இயக்குனர் சாருக்கு நீங்கள் என்னென்ன மேக்ஸிமம் சப்போர்ட் முடியுமோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அது வந்து விஷுவலில் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக தெரியுது. நீங்கள் நிறைய படம் ஃபியூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணணும் சார். ஒரு டைமில் கடல் அதாவது நிறைய படம் நீங்கள் பண்ணீங்க. ரீசெண்டாக ஒரு பாஸ் எடுத்திருக்கீங்க. இந்த சக்ஸஸ் ஐ திங்க் நீங்கள் கெரியரில் பண்ண படங்கள்லேயே இதுதான் எனக்கு தெரிஞ்சு, என் நாலேஜுக்கு பெரிய மெகா பிளாக் பஸ்டர்னு அப்படி நினைக்கிறேன் ஆக்சுவலாக. நீங்கள் வந்து இதை தொடர்ந்து நிறைய படங்கள் ஃபியூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எடிட்டர் சார் அண்ட் கேமராமேன் சார், ஆர்ட் டைரக்டர் சார், ரிச்சர் எல்லாம் அவங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய ரொம்ப மனமார்ந்த ஒரு தனி மரம் தூப்பவாதுன்ற மாதிரி உங்கள் எல்லாரோட உழைப்பும் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இந்த படம் வந்து கண்டிப்பாக இவ்வளோ பெரிய படமாக வந்திருக்காது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஜெமினி ஆரியோ சரண்யா, ஹவ் டன் அ கிரேட் ஜாப். பாட்டு ஓவர் நைட் நீங்கள் வந்து கொண்டு போய் ஹிட் ஆக்கிருக்கீங்க. தேங்க்யூ அதித்தி, தேங்க்யூ எவ்ரிவன். மீண்டும் தேங்க்யூ சுந்தர் சார், தேங்க்யூ ஸோ மச். ராசியான டிடி உங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. நாளைக்கு வந்து விஷால் பாடுறாரு, நம்மளாம் வெயிட் பண்றோம். ஆமா, 1 or 2 சாங்ஸ் மட்டும் ஆடுறாங்க, அதுக்கு மேல எதுவும் நம்ம கம்பல் பண்ண வேண்டாம். ஏன்னா அங்க ப்ரொமோஷனுக்கு போகணும், மற்ற படத்துக்கலாம் அப்படின்றதுனால ஒரு 2 சாங்ஸ் மட்டும் ஆட்டு போயிடலாம். என்ன சார்? ஓகே தானே சார்? வெயிட்டிங். எஸ், நாங்க எல்லாம் வெயிட்டிங்ல இருப்போம். அஞ்சலி, எங்களை ஏமாத்திட கூடாது. விஷால் சார் நீங்களும் நாளைக்கு நாங்க வெயிட் பண்றதுக்கு வருவோம், நீங்க விட்டுற கூடாது. Thank you so much Vijay Antony sir, and thank you so much Anjali. Please say. Thank you. மூணு பாம்பு வீடியோ போட்டுங்க. ஏற்கனவே அணக்கம் சொல்லி ஒண்ணு வச்சு செஞ்சுட்டாங்க. நீங்க இப்ப பொண்ணு வேற போட்டு திரும்பவும் ஞாபகப்படுத்துறீங்களே. ஒரு டிராகனிஷான ஒரு விஷயம் சார். என்னப்பா இது ஒரு டிராகன் கலந்த அந்த மாதிரி எல்லாமே கலந்த ஒரு
இது நீங்க டிராகன் அது போட்டிருந்தா பரவாயில்ல, பாம்பு போட்டு நாம அப்படி வச்சுக்கலாம் சார். சரி, என்ன சொல்ல வரீங்க? மூன்று டிராகன் சேர்ந்து ஒரு ராட்சச வெற்றி கொடுத்திருக்கீங்க அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்றாங்களாம். இந்த ராட்சச வெற்றிக்கு காரணம் 3 டிராகன்ஸ் யாருன்னா நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்கும்போது மனசுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு? என்னையும் அதாவது விஜயாண்டனி சார் இருக்கார்ல, நான் சொல்லணும் சார் வந்து ஏதாவது பேசும்போது அவர் பேசினாலும் ஹிட், அவர் பாடினாலும் ஹிட், பேசினா அவரோட ரியாக்ஷன் எல்லாரும் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்கள பத்தி பேசும்போது அப்படி சார் யா 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 கரெக்ட், தெரியும் அடுத்து சொல்லு எஸ் எஸ். என்ன நம்மள திட்டுறாரா மனசுக்குள்ள இல்ல நிஜமா ஓகே சொல்றாரா ஒண்ணுமே தெரியுமா? இந்த 3 டிராகனும் நல்லா ஈன பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருந்தா பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கும். ஏன்னா எங்க 3 பேரோட மூட் அப்படியே இருக்கு. ஆமா, கொஞ்சம் சிரிப்பு கம்மியா இருக்குல இதுல. ஆமா, சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆமா, விஜயாண்டி மட்டும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. பாம்பு மட்டும் பெருசா சிரிக்குதுப்பா. இந்த பம்பு கொஞ்சம் பெருசா. ஏன் சார் அது நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் விஜயாண்டி என்ன கேட்டா. நெக்ஸ்ட் வந்து சுந்தர் சார், விஷால் சார், அஞ்சலி மேம் அண்ட் விஜயாண்டனி சார், நீங்க 4 பேரும் மேடைக்கு வரணும். உங்களுக்கு இந்த படத்தை பத்தின சில மீம்ஸ் இருக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த மீமை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ நம்ம அதை ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க இருந்தே பாக்குறீங்களா? ஆனா அவங்களுக்கு தெரியாது உங்களோட ரியாக்ஷன் என்ன இருக்குன்னு. கேமரால கேப்சர் ஒரு மீம்ல நிறைய மீம் இருக்கே. அதுக்கப்புறம் லாஸ்டா நீங்க பேசிடலாம், ஓகேவா? லியோல வந்து அவர் செத்துக்காதான் நினைப்பாங்க, ஆனா சாகல அப்படின்னு அர்ஜுன் சார் வந்து அவரோட போட்டோ எடுத்துக்காட்டா. அந்த மாதிரி மதராஜா வந்துருச்சுடா அப்படின்னு நீங்க காரணங்க. இது நீங்க தெரியுதா? வந்து அவங்க சோ மதராஜாவோட போஸ்ட் அலெக்சா பிளே பேட் ஆஸ் நவ் அப்படின்னு சொல்றா. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுது? இல்ல அது வந்து அந்த பக்கம் விஷாலும் லைட்ஸ் ஓகே. அது ஆக்சுவலா அந்த கை பக்கம் வந்து விஷாலும் பிடிச்சிட்டு இருக்கணும். ஏன்னா 13 வருஷமா நாங்க 2 பேரும் இது வரும் வந்தால் வெற்றி அடையும். ஆனா இவ்வளவு பெரிய வெற்றி நாங்க எதிர்பார்க்கல. நாங்க 2 பேருமே அதுக்காக 13 வருஷமா விடாம அதுக்கான ஒரு புஷ் பண்ணிட்டு இருந்தோம். அதான் எங்களை பார்த்தா மனோகர் சார் தெரிச்சு ஓடுற அளவுக்கு அவரை துரத்திட்டு இருந்தோம். சோ அதுல வந்து கூட ஒரு விஷாலை ஆட் பண்ணிருந்தா இன்னும் கரெக்டா இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச நண்பன் கமெடியன் மனிதன் சந்தானம் வந்து பல படங்கள்ல வந்து ஒரு தூணா இருந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுவும் சுந்தர் சி சார் காம்பினேஷனா சொல்லவே தேவையில்ல. 2 பேருக்கு அந்த சிங்க் இருக்கு பாருங்களேன். காமெடி வந்து பேப்பர்ல எழுத தேவையில்லை, அவங்க 2 பேர் பேசினாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒன்லைனர்ஸ் வந்துடும். இந்த படத்துல வந்து சந்தானத்தை பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ்ல இருந்து குழந்தைங்க எப்படி சிரிச்சாங்கன்றது கண்ணால பார்த்தேன். ஒரு 4-5 தியேட்டர்ல எல்லோரும் வந்து மிஸ் பண்ணாங்க அந்த விண்டேஜ் சந்தானம். அந்த மாமியார் காமெடி ஆகட்டும், அந்த கிணத்துல விழும்போது ஏண்டா கிணத்துல விழும்போது 2 பொண்ணுங்களோட தான் அப்படின்னு கைத்தட்டல் வாங்கும்போது இட்ஸ் ஐ திங்க் இட் இஸ் மை மீம். நான் தான் எழுதியிருப்பேன் நினைக்கிறேன். உங்க எமோஷன் மாதிரி நான் தான் எழுதியிருப்பேன் நினைக்கிறேன். என்ன நான் தான் எழுதியிருப்பேன் நினைக்கிறேன். என் போட்டோ போட்டிருக்கலாம். சந்தானம் வந்து ஆமா மாமியார் வந்துட்டாங்க. கண்டிப்பா வந்து உங்களை அடிக்கிறதுக்கு யாருமே இல்லமா, கவலைப்படாதீங்க, பாம்பெல்லாம் இல்ல என்கிட்ட. Santhanam is gone to become a hero now. I wish 1 or 2 films ஒரு மேபி சுந்தர் சார் காம்பினேஷன்ல சந்தானம் வந்து இஃப் ஹி ஆக்சுவலி சந்தானம் வந்து செகண்ட் ஹீரோ நான் சொல்லுவேன் மதகஜ ராஜால. விஷால் ஹீரோனா செகண்ட் ஹீரோ வந்து சந்தானம் தான். ஏன்னா எங்க காம்பினேஷன் வந்து இட்ஸ் லைக் ஒரு ஃப்ரெண்டோட நடிக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும் நடிக்கிறதுக்கு. டார்லிங் இந்த டைலாக் நீ பேசு, இந்த டைலாக் முடிச்சோடனே நான் டக்குன்னு இந்த டைலாக் பேசுறேன், ஓகே டார்லிங் பேசிக்கலாம். ஈகோ இல்லாம பண்றது வந்து ஒரு பயங்கர கெமிஸ்ட்ரி. சம்டைம்ஸ் ஹீரோயினோட கெமிஸ்ட்ரியை விட கமெடியனோட கெமிஸ்ட்ரி வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ திஸ் இஸ் a true statement by Tamil Nadu audience. Okay, next மதகஜ ராஜா. இந்த வரிசையில் நிறைய இருக்கு, பட் இங்க இடம் இல்லாதனால இவ்வளவுதான் போட்டிருக்காங்க. உங்க கமர்ஷியல் மூவி டைரக்டர் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? வாட் டு யூ ஃபீல்?
சந்தோஷமா இருக்கும். ஆனா ஒரு வகையில பாத்தீங்கன்னா இன்னொரு வகையில ஃபீல் ஆகும். கமர்ஷியல் படம் பெரிய வெற்றி அடையும், ஒரு ஆடியன்ஸ் ரசிப்பாங்க, கூட்டமா எல்லாம் வரும். பட் உள்ள எனக்கு மட்டும் ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கும். அதுக்கான பெரிய அப்ரிசியேஷன் இருக்காது. ஒரு குட் டைரக்டர்ஸ் லிஸ்ட் போட்டோன்னு வைங்களேன், இவ்வளவு இட்டு கொடுத்துட்டு அதுல என் பேர் இருக்காது. ஒரு படம் போதும் சார். நீங்க அதான் சொல்றேன், யாருன்னு சொல்றதுக்கு விஜய் நான் சொல்ல வரதான். என்ன பொறுத்தவரை சினிமா இஸ் ஹியூஜ் பிசினஸ். ஒரு லட்சக்கணக்கான பேர் இன்வால்வ் ஆகிற, அவங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஒரு பிசினஸ் அது. அதுல வந்து அது மிகப்பெரிய பொழுது சாதனம். அது போக கோடிக்கணக்கான மக்கள் வந்து நம்மளை நம்பி அவங்க காசை கொடுத்து அந்த 3 மணி நேரம் அவங்க வந்து கவலையெல்லாம் மறந்து இருக்க வராங்க. ஸோ அவங்களை நல்லபடியாக சந்தோஷப்படுத்தணுங்கிறது என்னோட பெரிய ஒரு ஆசை. பட் என்ன கமர்ஷியல் மூவிங் டேக் இருந்தாலும் 30 வருஷமா கண்டினியூஸா பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் மக்கள் ரசிகர்கள், அவங்கள வந்து நான் மக்கள் ரசிகர்கள் சொல்ல மாட்டேன், தெய்வங்கள்னு சொல்லுவேன். அவங்களோட ஆதரவுல தான் நான் வந்து ஓடிட்டு இருக்கேன். ஆனா வந்து இப்ப கமர்ஷியல் ஓகே இவ்வளவு ஹிட் ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன இது இருக்கு. அதுக்கான ஒரு பொசிஷன் இன்னும் எனக்கு கிடைக்கலன்ட்டு. பட் அதை பத்தி கவலையும் படுறது இல்லை. நான் என் கடன் பணி செய்து கிடப்பதே தான் என்னோட கொள்கை. உங்க பொசிஷன் என்னன்னா சார், இந்த பொங்கலை நீங்க தான் காப்பாத்துனீங்க சினிமா தியேட்டர்கள்ல மக்களை என்டர்டைன்மெண்ட்டுக்காக. அதே மாதிரி போன சம்மர் வந்து பொங்கலுக்கு இது, போன சம்மருக்கு வந்து அரண்மனை. இதுக்கு மேல என்ன சார் வேணும்? அதான் சார் என்ன பொறுத்தவரை தான். இப்போ படம் பார்க்குற மக்கள் சந்தோஷம், மீடியா ரசிச்சு எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்காங்க. நம்ம என்னோட இதுல நம்ம எல்லாத்தோட காம்பினேஷன்ல வந்த இந்த வெற்றியில அதுதான் என்னோட வந்து மிகப்பெரிய வெற்றியாகவும் அவார்டாகவும் பாக்குறேன். பை காட்ஸ் கிரேஸ் இன்னும் இந்த லிஸ்ட் நிறைய படம் வரணும்னு ஆசைப்படுறேன். ஆமா சார், அந்த பொசிஷன் இல்லைன்னா என்ன தைரியமா ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் வீட்டுக்கு போய் படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த தைரியமா ஒரு ப்ரொடியூசர் போடலாம் அப்படின்னா அந்த லிஸ்ட் எடுங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நீங்க என்னைக்குமே இருப்பீங்க சார். அது எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது அசைக்க முடியாத ஒரு உண்மையும் கூட. Having said that, next meme please. போக ரெடியாடா கேப்பா, டைம் டிராவல் பண்ண ரெடியாடான்னு கேட்பாரு அவரு. அந்த மாதிரி இதை யார் சொல்றீங்க? இன்னொருத்தர் கேளுங்க. சாரிப்பா, நான் வந்து அஞ்சலியை பார்த்துட்டு இருந்தேன்னா ஃபோக்கஸ் மிஸ் ஆயிடுச்சு. இன்னொருத்தர் சொல்லுங்க. Me and my boys, அது யார் தெரியுது இல்ல சார்? சான் இல்ல, அந்த பிக்சர்ல இருக்கிறது யார் தெரியுது இல்ல? கொஞ்சம் சான். இது ஹேங்கோவர்ல வருவாரு. ஹேங்கோவர்ல வருவாரே ஒருத்தர். நாங்க உங்க அளவுக்கு கிடையாதுப்பா. தமிழ் ஹீரோஸ், தமிழ் காமெடியன்ஸ் பாக்குற ஆட்கள். இப்படி வரீங்களா? சரி, சாங்னா யாருப்பா? இங்கிலீஷ் ஆக்டரா சார் அது? என்ன கேக்குறீங்க? சாங்னா மூஞ்சியை மட்டும் ஒரு காட்டுங்க கண்டுபிடிக்கிறேன். சரி, ஓகே, மேபி நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட்லி இதே ஃபீலிங் இருக்கு. இத பாக்கும்போது விஜய் ஆண்டனி அவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. 3 பாம்பு வீடியோ போட்டுங்க. ஏற்கனவே அனப்படன்னு சொல்லி வெற்றி செஞ்சுட்டாங்க. நீங்க இப்ப திரும்பவும் ஞாபகப்படுத்துறீங்களே. ஒரு டிராகனிஷான ஒரு விஷயம் சார். என்னப்பா இது? ஒரு டிராகன் கலந்த அந்த மாதிரி எல்லாமே கலந்த ஒரு இது. நீங்க டிராகன் அது டிராகன் போட்டுருந்தா பரவாயில்ல, பாம்பு போட்டு நாம அப்படி வச்சுக்கலாம் சார். சரி, என்ன சொல்ல வரீங்க? 3 டிராகன் சேர்ந்து ஒரு ராட்சச வெற்றி கொடுத்திருக்கீங்க அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்றாங்களாம். இந்த ராட்சச வெற்றிக்கு காரணம் 3 டிராகன்ஸ் யாருன்னா நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்கும்போது மனசுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு. என்னையும் அதாவது விஜயாண்டனி சார் இருக்கார்ல, நான் சொல்லணும் சார் வந்து ஏதாவது பேசும்போது அவர் பேசினாலும் ஹிட், அவர் பாடினாலும் ஹிட், பேசினா அவரோட ரியாக்ஷன் எல்லாரும் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்கள பத்தி பேசும்போது? அப்படி சார் கரெக்ட், தெரியும், அடுத்து சொல்லு. எஸ் எஸ் என்ன நம்மள திட்டுறாரா மனசுக்குள்ள, இல்ல நிஜமா ஓகே சொல்றாரா, ஒண்ணுமே தெரியுமா? இந்த 3 டிராகனும் நல்லா ஈனு பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருந்தா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஏன்னா எங்க 3 பேரோட மூட் அப்படியே இருக்கு. ஆமா, கொஞ்சம் சிரிப்பு கம்மியா இருக்குல்ல இதுல. ஆமா, சந்தோஷமா தான் இருக்காங்க. விஜயாண்டி மட்டும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. மட்டும் பெருசா சிரிக்குதுப்பா. இந்த பாம்பு கொஞ்சம் பெருசா. ஏன் சார் அது? நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் விஜயாண்டி என்ன கேட்டா. ஓகே, நெக்ஸ்ட் மீம் ப்ளீஸ். பஸ்டர் சுந்தர் சி சுப்ரீமசி. இத பத்தி சொல்லுங்க சார். அது ஃபர்ஸ்ட் லைன் ஃபேக்ட், உண்மைதான். ஏன்னா போன வருஷம் வந்து கொஞ்சம் அன்பார்ச்சுனேட்லி சினிமா ஃபீல்ட் டல்லா இருந்துச்சு. அரண்மனை வந்து பிகம் எ ஹியூஜ் ஹிட். பட் அதுல பெரிய ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் என்னன்னா, அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்துறதுக்கு ஏகப்பட்ட படம் வந்துச்சு. ரைட் ஃப்ரம் கருடன், மகாராஜா, ரப்பர் பந்து, சுவான், நிறைய படங்கள் வந்துச்சு. ஸோ மேபி போன வருஷம் ஆரம்பிச்சு வச்சு நிறைய ஹிட் வந்த மாதிரி இந்த வருஷமும் தமிழ் சினிமாவில் நாங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கோம்.
நிறைய ஹிட் Hit வரும், வரட்டும். தமிழ் சினிமா ஓஹோன்னு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சூப்பர் Thank you. சூப்பர். நெக்ஸ்ட் விஷால் சார் ஏதாவது சொல்லணுமா? இல்ல 2026 நான் டைட்டில் பாக்குறேன், என்ன டைட்டில் வரப்போகுது. துப்பறிவாளன் போட்டுங்க விஷால். போட்டலாமா? 24 வந்து அரண்மனை, மதகராஜா 25, துப்பறிவாளன் வந்து 26. இல்ல சுந்தர் சாரோட இருந்தா சூப்பரா இருக்கும். ஓ ஆமா அப்ப சுந்தர் சார் இல்ல அதுவே ஒரு சிம்பிளா இருக்கு பாருங்க. மதகஜராஜா 2. ஓ அதுலயே இருக்குங்கறீங்க. அதுலயே இருக்கு. வாவ் ஓகே ஓகே ஃபைன். சரி அப்ப அடுத்தது நீங்களும் இதுக்கு பதில் சொல்லலாம். பட் அந்த பாட்டுக்கு குரல் சொந்தக்காரரான விஷால் அதை பத்தி பேசினா நல்லா இருக்கும் நான் நினைச்சேன். அவர் பேசட்டும். பட் அது நீங்களும் ஏதாவது ஏன்னா இப்படி ஒரு என்ன சொல்றது ஒரு பிளாக் பஸ்டர் வைரலான ஒரு சாங்க்கு வந்து நீங்க இருந்திருக்கீங்களா ஒரு பாட்டு. சோ வை டோன்ட் யூ சே சம்திங். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் தியேட்டர்ல பாக்கும்போது அந்த சாங்கான அந்த ரியாக்ஷன் கிரவுட்ல இருந்து அல்டிமேட். அதுல இதுக்கு முன்னாடி விஷுவல்ஸ்லயும் அது பார்த்தேன். அது நான் அந்த இன்சிடென்ட் அந்த பிளேஸ்ல நான் இருந்தேன். அதனால என்னால வந்து சொல்ல முடியல, பட் என்னால ஃபீல் பண்ண முடியுது ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்றாங்க. அண்ட் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சாங்காக நிறைய ஒரு செக்டர் ஆடியன்ஸ் வந்து படத்துக்கு போறாங்க அப்படின்னு. ஆமா கரெக்ட் தான், உண்மைதான். ஆனா இங்க நான் ஒரு உண்மையை சொல்லணும். நானு விஷால்லாம் உண்மையாவே வந்து இந்த படத்தோட பிரீமியர் ஷோ ஆடியன்ஸ் பார்க்கும்போது கூட உட்காந்து பார்த்தோம். 12 வருஷம் ஆச்சு. சோ நாங்க அந்த ரியாக்ஷன் தான் பார்த்தோம். அதான் விஷாலோட ஆலாபன ரேஞ்சில தான் உட்கார்ந்து பார்த்தோம். உங்க மைண்ட் வாய்ஸ்ல இருந்தது விஷால் அவர்களே, உங்க மைண்ட் வாய்ஸ்ல என்ன இருந்தது? இல்ல இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த பேக் எண்ட் ஸ்டோரி. ஓகே. இந்த ரெண்டு ஜாம்பவங்கள் வந்து உள்ள உட்கார்ந்து டிஸ்கஷன். கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டு, இது வந்து ஒரு கோக்கிலியான ஒரு லிரிக்ஸ் வேணும், பாவிஜய் எழுதியிருக்காரு. ஒரு பாடகர் வேணும், பாடகர் வந்து ரெகுலர் பாடகரா இருக்கக்கூடாது. அந்த ஆள் ஃபர்ஸ்ட் டைமா பாடி இருக்கணும், அதுக்கப்புறம் இனிமே பாடவே கூடாது. அந்த மாதிரி ஒரு பாடகர் இருக்கணும்னு எனக்கு தெரியாது இந்த மேட்ரு. நான் அப்பதான் ரொம்ப உற்சாகமா டோர் ஓபன் பண்ணி என்ன பாட்டு கிளைமேக்ஸ் பாட்டுன்னு, இவன் தான் சிங்கர். சரி மெரிட்ல நம்மள கூப்பிடுறாங்க அப்படின்னு தோல் தட்டிட்டு சரி ஓகே பாடிடலாம் அப்படின்ட்டு என் குருநாதர் இசை குருநாதர் விஜய் ஆண்டனிக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அவர் எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்காரு லைஃப்ல. இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் வந்து அவர் எடுத்து எனக்கு கைமாற ஒண்ணே பண்ணா போதும்பா. நீங்க வெளியே யாருக்கு வேணா 30 லட்சம் சார்ஜ் பண்ணுங்க ஒரு பாட்டுக்கு. எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கம்மி பண்ணி கண்டிப்பா ராயல்டி இருக்கு. அவனி பிக்சர்ஸ்க்கு 20,000 ரூபீஸ் கன்செஷன், எனக்கு 10,000 ரூபீஸ் ராயல்டி கன்ஃபார்ம். ரெண்டு பேருக்கு ராயல்டி. ஆனா கனவுலயும் நானும் விஜய் ஆண்டனி நினைக்கல நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் விஷால் மைக்க பிடிச்சி பாட ஆரம்பிக்கு முன்னாடியே அந்த குரலை கேட்க கைத்தட்ட போறாங்க. அந்த காட்சியை நாங்க பாப்போம். கனவுல கூட நாங்க நினைச்சு பார்க்கல. இல்லங்க YMCAல நான் கிரிக்கெட் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். ஸ்டாலின் அங்கிளோட கிரிக்கெட் ஆடி இருக்கேன். இளையராஜா சார் 75 ஷோ நடத்தி இருக்கேன். அந்த YMCA இடத்துல வந்து ராஜா என் நண்பன், என்னோட கிளாஸ்மேட், என்னோட நெருங்கிய நண்பன் ஒரு 2 லைன் வந்து பாடு விஷால் அப்படின்னு சொன்னது சத்தியமா கடவுளா வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. என்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வள்ளுவர் கோட்டத்துல கர்நாடிக் சிங்கர்ஸ் எல்லாரும் வந்து நாளை கழிச்சு வந்து தர்ணா பண்ண போறாங்க. அந்த மாதிரி இருக்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் God gives you a lot of experiences as you have to enhance, you have to capitalize on every experience. வெறும் ஆக்டிங் இல்ல வேணா சிங்கிங் எது வந்தாலும் பண்ணும். அது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பண்ணணும்னு என்னோட ஆசை. ஸோ எனக்கு இந்த சாங்குக்கு வந்த ரெஸ்பான்ஸ் வந்து தியேட்டர்ல எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, இது ஏன் வந்து முதல்ல போடல, நாங்க அடுத்து ஃபுல் படம் பார்க்க வேண்டியதா இருக்கு 2வது வாட்டி அப்படின்னு சொல்றாங்க. It's I don't know. I should thank Raja Vijayantani and Sundar sir. உங்க வாய்ஸ் இல்லனா இந்த மேஜிக் நடந்திருக்காது. வழக்கமா அடிடி என் கான்செர்ட்ல வந்து கடைசி பாட்டு வந்து நாக்கமுக்கா தான் போடுவோம், இல்ல மச்சக்கண்ணி கொம்மா அது மாதிரி எல்லாம் போடுவோம். இந்த தடவை வந்து ஆடியன்ஸ் லாஸ்ட் பாட்டு வந்து விஷாலோட பாட்டுல முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கடைசி பாட்டு வந்து விஷாலோட மை டியர்ல வரும். தமிழ்நாடு மக்களோட விதி. நான் வேணா இன்னும் ட்ரை பண்றேன். ஆக்சுவலா இந்த மை டியர்ல வர வந்து நம்ம கர்நாடிக்ல ட்ரை பண்ணோம் சார். ஆடியன்ஸ்க்காக இந்துஸ்தானி ட்ரை பண்றீங்களா நாளைக்கு? கசல் வெஸ்டர்ன் கூட பாடுறேன், என்ன வேணாலும் பாடுறேன், வெஸ்டர்ன்ல கூட பாடுறேன், போஜ்பூரியில கூட பாடுறேன். எனக்கு பிரச்சனையே கிடையாது. பாவம் கேக்குறவங்க தான் கல் எடுத்து அடிக்காம இருந்தா சரி. போலீஸ் கிட்ட சொல்லி அந்த கல்லெல்லாம் பொறுக்கி வெளில தூக்கி போட சொல்லணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா பெரிய ரேம்ப் போட்டுருக்காப்ல ராஜா. பேசுறீங்க நாளைக்கு பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. அந்த ஸ்டேஜே மிரள போகுது. இல்ல என்னோட முதல் கான்சர்ட்ன்றது என் லைஃப்லயே நான் எதிர்பார்க்கல, சத்தியமா சொல்றேன். என் லைஃப்லயே நான் எதிர்பார்க்கல. இப்படி நீங்க உங்க முதல் கான்சர்ட் ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார்? இல்லப்பா, இந்த வரவேற்பு கிடைச்சது ஓவர் நைட் நான் இவ்வளவு ஃபேமஸ் எல்லாம் ஆகலப்பா ஆக்சுவலா. ஓகே சார். ஓகே எனிவேஸ் thank you சூப்பர். அண்ட் இந்த இதுல வந்துட்டு விஜய் ஆண்டனி சார் உங்களோட
கான்சர்ட் வந்து தனி வைபா இருக்கும். ஏற்கனவே சென்னை அது விட்னஸ் பண்ணிருக்கு. ஒன் மோர் டைம் திஸ் இயர் அவங்க விட்னஸ் பண்ண போறாங்க. சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். நாளைக்கு அது நல்லபடியா நடக்கணும். சூப்பரா பண்ணுங்க. சேயிங் தட் நெக்ஸ்ட் அண்ட் மனோபாலா சார், சந்தானம் சார் பத்தி கூட பேசிட்டீங்க. பட் மனோபாலா சார் பத்தி நீங்க ஒரு வார்த்தை சொன்னா what do you want to recollect and say sir? இல்ல ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், ஒரு சாரி இது நடுவுல இன்டரப்ட் பண்றேன்னு. இந்த படத்துல இந்த படத்துல நடிச்ச 3 நடிகர்கள், சுந்தர்சி சாரோட குருநாதர் மணிவண்ணன் சார், அப்புறம் மனோபாலா சார், அப்புறம் சோனு சூதுக்கு பிஏ நடிச்ச சிட்டி பாபு இறந்துட்டாங்க. அவங்களுக்காக ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி பண்ணா நல்லா இருக்கும் இந்த நேரத்துல. ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. முக்கியமா மனோபாலா சார் வந்து மிகப்பெரிய ஒரு தூணா இருந்திருக்காரு இந்த படத்துல, மணிவண்ணன் சார் எல்லாரும். ஸோ ரொம்ப நன்றி, அது ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்க வந்து மௌன அஞ்சலி கொடுத்ததுக்கு. வில் கெட் பேக் டு த ப்ரோக்ராம். தேங்க்யூ சுந்தர் சார், மனோபாலா சார். ஏன்னா தியேட்டர்ல வந்து அவர் வர அந்த ஒரு 20 minutes வந்து நான் ஸ்டாப் லாஃப்டர், நான் ஸ்டாப் கிளாப்ஸ் போய்கிட்டே இருக்கு. எனக்கு ஓகே இல்லை அதான் கேமரா வந்து பார்த்துலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பெரிய நடிகர் மனோபாலா சார். விஷால் சார் சொன்ன மாதிரி மனோபாலா சார் மட்டும் இல்லை, என் படங்களில் வந்து அது ஹியூமரில் பெரும் பங்கு வகித்த இன்னும் சில ஆர்டிஸ்ட்லாம் அந்த படத்தில் இருந்தாங்க. நீங்கள் பார்ப்பீங்க, நெல்லை சிவா, செல்லதுரை, அவங்களாம் வந்து எனக்கு அவ்வளோ அருமையான காமெடியெல்லாம் என் கூட பண்ணியிருக்காங்க. நெல்லை சிவா வந்து நீங்கள் கிரியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாய்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய காமெடி ஒர்க் அவுட் வச்சு, எப்போ அக்கா வச்சு தான் பேக்கரி வாங்கினியாம சொல்லுப்பா அப்படின்லாம் ஒரு வாய்ஸ் அவர் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. செல்லதுரை அது போல ஏகப்பட்ட படம் என்னோட படங்கள் நடிச்சிருக்காரு. சாரி, நெல்லை சிவா. அதே மாதிரி செல்லதுரை தலைநகர படத்தில் சொல்லுவார், நீ சென்னைக்கு போய் தெரு தெருவா சுத்துற காலம் வரலாம் வேண்டாம் வரும். அந்த மாதிரி ஒரு மாபெரும் அற்புதமான நடிகர்கள். அவங்களாம் வந்து ஒரு பெரிய லைம் லைட்டுக்கு வராமே வந்து அவங்க நம்மளுக்கு பிரிஞ்சது வந்து ஒரு வருத்தமான விஷயம். அதே மாதிரி மனோபாலா சார் இந்த 12 வருஷத்துல எப்ப பார்த்தாலும் என்கிட்ட அவர் கேட்கிற கேள்வி, வேற எந்த படத்துல நடிச்சாலும் கூட என்கிட்ட அவர் கேட்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா, எப்படா மதகஜராஜா வரும். ஏன்னா அவர் வந்து இந்த படம் வந்தா பெரிய நம்பிக்கையில் இருந்தார். அவர் வந்து ஒரு சோலோ காமெடினா டாப்புக்கு வந்து அவர் வருவாருங்க ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு, எப்பவும் கேட்டே இருப்பாரு. பட் துரதிருஷ்டவசமா தமிழ்நாட்டு மக்களே வந்து அவரை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அதை பார்த்து சந்தோஷப்பட அவர் இல்லை. அதான் ஒரு ஃபீலிங்கா இருக்கு. உண்மையாவே டைம் டிராவல் தான். மணிவண்ணன் சார் ஆகட்டும், மனோபாலா சார் ஆகட்டும், சிட்டி பாபு, செல்லதுரை, நெல்லை சிவா, இவங்களாம் திரும்பி பார்க்கும்போது ஒரு நாஸ்டாலஜிக் அந்த ஃபீலிங் தான் வருது. எங்க இருந்தாலும் அவங்களுக்கு என்னோட ராயல் சல்யூட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். நிஜமாவே இது வந்து விஷால் தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், அந்த உட்காந்து 3 பேர் பேசுற டாபிக் இருக்கு பாத்தீங்களா, இவங்க 3 பேரோட ஒரிஜினல் கேரக்டர் இது. அவங்க 3 பேர் பேசிக்கிறது இப்படிதான் பேசிக்குவாங்க, நம்ம உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி படத்துல மட்டும் இல்லாம ரியல் லைஃப்லயும் ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்பெஷலி ஆர்யா, சமயத்துல வந்து ஆர்யா விஷால் கூட பண்ண சில விஷயங்களா வந்து ஒரு நண்பன் இருந்தா போதும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா வந்து ஆர்யா நிறைய பண்ணாரு. சோ இனி விஷால் தான். இல்ல இது நாங்க 3 பேர் வந்து ஒரு படம் இன்னொரு படம் நடிச்சோம். அதுல அவங்க பேருன்னா கவர்ச்சி நடிகை ஷகிலா. நான் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரா வருவேன். வாசு என்ற வாசுதேவன் நினைக்கிறேன். ஐ திங்க் விஎஸ்ஓபி ராஜேஷ் படம். அதான் நான் சொல்றேன், நாங்க 3 பேர் சேர்ந்தோம்னா வந்து அவர் சொல்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வந்து நாங்க சொல்லுவோம் டைலாக் அவருக்கு. சார் நாங்க இப்படி பேசிக்கிறோம். நாங்க இவன் ஜாமி வந்து ஒரு 250 படத்துல கெஸ்ட் அப்பியரன்ஸா பண்ண படத்துல ஒரு படம் இந்த படம்.
ஜி பாவம் சார், உங்களுக்காக தான் நான் வந்தேன். இல்ல அவன் வந்து யார் கூப்பிட்டாலும் வந்து நண்பன் வாடா ஒரு சீன் வந்து நடினா சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பி போயிடுவான், வந்து நடிச்சிருவான், யோசிக்கவே மாட்டான். ஆக்சுவலா ஜெய்சங்கருக்கு அப்புறம் இல்ல மனோரமா அம்மாக்கு அப்புறம் அதிகமா படங்கள் நடிக்க போற நடிகன் வந்து இவன் தான் நினைக்கிறேன், ஆர்யா. ஆக்சுவலா இந்த சீன் வந்து பர்டிகுலர் சீன் ஹைதராபாத்ல ஷூட் பண்ணோம். பண்ணி முதல் நாள் திடீர்னு பிளான் பண்ணோம், இந்த மாதிரி கெஸ்ட் அவர் வந்தா நல்லா இருக்கும், ஹீரோ யாராச்சும் தான் நல்லா இருக்கும்னு. இப்போ அப்போ எனக்கு ஆர்யா பழக்கம் இல்லை. அப்போ அவன் விஷால்கிட்ட சொன்னேன், அதே இந்த மாதிரி ஆர்யா வந்தா நல்லா இருக்கும், எனக்கு பழக்கம் இல்லை, நீங்க ஒரு வார்த்தை பேசுங்களேன். அவன் யாரு கூப்பிட்டாலும் வருவான் சார், நீங்க கூப்பிடுங்க வருவான். ஆனா அதே மாதிரி சச்ச ஒரு ஜெம் சொன்னோன்னா இல்ல சார் நான் வரேன். என்னோட கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிஷம் இது வந்து, அது அவர் சொன்ன மாதிரி வந்து இவர் ஒரு பொக்கிஷம் மாதிரி, இது ஒரு பொக்கிஷம் மாதிரி. ஆர்யா வந்து it's a blessing to have something like that in life. நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க சார் சுந்தர் சார், நீங்க அதான் சொல்லிட்டேன். ஓகே, thank you so much. Next ஜாலியான டைப், எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு மனுஷன் இன்னும் அப்படியே இருக்காப்ல. மை ஃபேவரட் டைரக்டர். இல்ல இந்த மீம் நான் கடுமையா அப்செட் பண்றேன். ஓகே, ஏஜ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா போட்டுருக்காங்க, இது தேவையில்லை. 36 வந்து 56 ஆகிட்டீங்க. லைன் மட்டும் எடுத்துட்டோம்னா he is actually the most good looking directors in one of the 36 வந்து 56 ஆகிட்டீங்க. அப்ப அது பிரிண்டிங் டாக்டர் கிட்ட போறதை விட சுந்தர்சியோட படம் இல்ல இது மட்டும் எனக்கு பவர் இருந்துச்சுன்னா எடிட் பண்ணிடுவேன். பரவாயில்ல சார், உங்க பவரை யூஸ் பண்ணி நாங்க மிஸ்யூஸ் பண்றோம் உங்க பவர். நல்ல வேளை குஷி இல்லங்க. நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். எல்லா ஆடியன்ஸும் சொல்றாங்க இல்லையா? எல்லாரும் இதுல ஒருத்தர் இருக்காரு, இதுல பெரும் பங்கு பாத்தீங்கன்னா அங்க வெங்கட் இருக்காரு, அந்த காமெடி கவுண்டர்ல வந்து பெரும் பங்கு வந்து அவரோட இருக்கு. அது வாழ்த்துக்கள், அது பெரிய பெரிய தூணா இருந்திருக்கு படத்துல, பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் சார். நெக்ஸ்ட் அனுபாலா சார், இவங்களோட காம்பினேஷன் வந்து அகைன் ஒரு அசுர வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் அப்படி சொல்லியிருக்காங்க. இதுல எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, இந்த 5ல 3 வந்து என்னோடது காம்பினேஷன். உங்க படம் அது வந்து ஆம்பளை கலகலப்பு அண்ட் ஆஃப் கோர்ஸ் மதகஜராஜா. அவரு என்னன்னு தெரியல, அவரு மனோபலாவை பார்த்தாலே சந்தானத்துக்கும் வெங்கட்டுக்கும் குஷி ஆயிடுவாங்க. ஒரு படத்துல வந்து புகையிலிருந்து ஒரு புகை பாம்பு வெடிச்சிடும், ஆம்பளைல பாம்பு வெடிச்சோம், அந்த புகையிலிருந்து வருவாரு, அதுக்கு ஒரு டைலாக் இவர் போட்டுப்பாரு, வழக்கமா பீடியிலிருந்து தான் புகை வருது, புகையிலிருந்து பீடி வருது. மனோபலா சாரை பார்த்தாலே வந்து அவ்வளவு பஞ்சு. இன்னொரு சந்தானம் வந்து ஒரு எழுதி வச்சிருப்பாரு, சந்தானத்துக்கு ஒரு பழக்கம் இருக்கு. சந்தானம் வந்து அவரோட ஒர்க் பாத்தீங்கன்னா அசாத்தியமான உழைப்பாளி. ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் எழுதி வச்சிருப்பாரு, இந்த ஆர்டிஸ்ட் நடிக்கும்போது கவுண்டர் போடுறதுக்கு. மனோபலா சாருக்குன்னு ஒரு தனி புக்கே வச்சிருக்காரு, மனோபலா சார் கவுண்டர் பண்றதுக்கு என்ன. சோ ரொம்ப சந்தோஷம், என்னோட படம் அந்த லிஸ்ட்ல ஒரு 5ல 3ல இருக்கு. ஓகே, the last one. அஞ்சலியோட 2 இருக்கு, அஞ்சலி போட்டோ வரல, அதனால அஞ்சலி படம் 2 இருக்கு, போட்டுக்கலாம் சார். நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். பிலீவ் இன் சுந்தர் சி சுப்ரமசி இருந்து ஸ்டேஜ்ல இருந்திருந்தாப்லன்னா அதே மாதிரி சொல்லியிருப்பாப்ல நம்பாலு. இவர் வந்து ஐ திங்க் ஐ only introduced him in திமிரு. when he came we wanted one different face, so இவர் வர வச்சோம். விநாயக்ல விநாயக் he's got something, everyone will have some kind of magic. அழகா இருக்கணும் அப்படியெல்லாம் இல்லை, அந்த டேலண்ட் வந்து காட்டுறது ஒரு விதம் இருக்குல்ல. வந்தாலே ஜெயிலர் படத்துல வந்து கலக்கிட்டாப்ல. Sundar C Supremacy and his legacy will continue. Thank you. Very well said. ஆனா என்ன இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன, தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம கேரளாலயும் பெரிய வெற்றி நடை போட்டுட்டு இருக்கு படம். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு சேட்டன்மார் ரசிச்சிட்டு இருக்காங்க படத்தை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, ரொம்ப சந்தோஷம். Thank you. So we've come to the end. இப்போ வந்து சுந்தர் சார் and விஷால் சார், please stay back. நீங்க ரெண்டு பேரும் please you can take a seat. என் தம்பி, இந்த மனுஷன் பட்ட கஷ்டத்துக்கு வந்து வெளியில சொல்லாத எவ்வளவு விஷயம் இருக்கு. இவரு வாங்க போனதான் பேசுவான், ஆனா உரிமையா இப்ப சொல்லணும், இவன் பட்ட கஷ்டம் அவ்வளவு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. யூ won't believe, எனக்கு ஒரு நாள் வந்து வெளியில யார்ட்டையும் சொல்லாத தகவல், இவர் டிரைவர் ஃபோன் பண்றாரு,
சார் மயங்கி விட்டார் கார்லன்ட்டு. அவசரமா போய் பார்த்தா அந்த 6 அடி உருவம் ஒரு கார்ல மயங்கி கிடக்குது. அவ்வளோலாம் காரணம் எல்லாம் விட்டுருவோம். அந்த மாதிரி பல கஷ்டங்கள். அதே மாதிரி அந்த படம் பண்ணும்போது அந்த உடம்பு வருத்திட்டு அவர் பட்ட கஷ்டம் எல்லாம் இப்போ இந்த படம் இவ்வளவு பெரிய வெற்றி மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறது. விஷால் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் இது வந்து நம்ம உண்மையா உழைச்சி சின்சியரா நம்மளோட ஃபுல் எஃபெக்ட போட்டா கண்டிப்பா ஆண்டவனும் மக்களும் நம்ம கைவிட மாட்டாங்கிறதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய உதாரணம். இது வந்து மேக்சிமம் இந்த படத்தோட வெற்றியோட சந்தோஷம் விஷாலோட சின்சியாரிட்டிக்கு, விஷாலோட உழைப்புக்குன்னு நான் வந்து சத்தியமா சொல்லுவேன். தேங்க் காட். ஏன்னா இந்த படத்தோட வெற்றி வந்து விஷாலுக்கு மார்க்கெட் ஆசிரியஸ் நல்லா இருக்கு, அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த வெற்றி என் தம்பிக்கு ஒரு பெரிய மருந்தா அமைஞ்சிருக்கு. ஐ எம் சோ ஹாப்பி. 15 நாளைக்கு முன்னாடி நாங்க பட்ட வேதனை எங்களுக்கு தான் தெரியும். என்னென்னமோ சொன்னாங்க. ஐநோ இல்ல விஷாலோட இதுக்கு வந்து 2 நாள் கம் பேக் அகைன்ட்டு. அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து நிற்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மதகஜராஜோட வெற்றியோட சந்தோஷம் எல்லாம் என் தம்பிக்கு போய் சேரணும்னு ஆசைப்படுறேன். மறுபடியும் முதல்ல இருந்து அரைக்கிறேன். வந்திருக்கும் எப்போ நான் வந்து எல்லா ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒன்லி மீடியா தான் என்னோட சீஃப் கெஸ்டாக இருப்பாங்க. அது போக படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், ப்ரொடியூசர்ஸ் தவிர நான் என்னை பொறுத்தவரை என்னோட சீஃப் கெஸ்ட் பிரதம விருந்தாளிகள் எப்பயும் பார்த்தீங்கன்னா பத்திரிகை மீடியா சகோதர சகோதரிகள் தான். ஸோ எல்லாருக்கும் பெரிய வணக்கம். எனக்கு தெரிஞ்சு நான் எந்த படத்துக்கு வந்து ஒரு சக்சஸ் மீட் வச்சதே கிடையாது. ஏன்னா படம் ஆனவர்கள் நல்லபடியாக ஓடினா நான் அடுத்த படத்துக்கு மூவ் ஆகி போயிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து அரண்மனை 4 கூட எல்லாம் கேட்டாங்க, பண்ணல. பட் இந்த படம் அது எல்லாத்தையும் மீறி ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கு. ஏன்னா இது வந்து மற்ற படங்களை விட ஒரு ஸ்பெஷல். ஒரு 13 வருஷம் கழிச்சு நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் சொன்னாங்க 13 வருஷம் கழிச்சு இந்த படம் வருது, என்ன பெரிய சாதிச்சிட போகுதுன்ட்டு. ஆனால் வந்து மக்களுக்கு வந்து இந்த படத்து மேலே நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த படத்தோட நாங்கள் அனௌன்ஸ் பண்ண உடனே அவங்க கொடுத்த ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா மைண்ட் ப்ளோயிங். இந்த நேரத்தில் அந்த படம் வெளிவர முக்கியமாக காரணமாக இருந்த சில பேருக்கு நான் நன்றி சொல்லணும். முக்கியமாக தயாரிப்பாளர் மனோகர் பிரசாத் சார். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் முழுமூச்சா ஒர்க் பண்ண மனோகர் பிரசாத் சார். படத்தை பார்த்தோன்னா பிடிச்சி அதுக்கான முயற்சிகள் எடுத்த திருப்பூர் சுப்பிரமணியன் சார். அதுக்கப்புறம் இந்த படத்தை நாங்கள் வெளிக்கொண்டு வரணும்னா சில விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக எங்க மேல நம்பிக்கை வச்சு நாங்கள் கேட்ட உடனே ஒரு வார்த்தை பேசாம ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்த ஏசி சண்முகம் சார், தம்பி ஏசிஎஸ் அருண்குமார் அவர்கள், உறுதுணையா இருந்த திரு மதன் அவர்கள், எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோட மிகப்பெரிய நன்றி பார்த்தீங்கன்னா நான் அதை தெய்வங்கள்னு சொல்ற ரசிகர்கள். படம் ஆரம்பத்திலிருந்து இந்த படத்துக்கு அவங்க கொடுத்த ஆதரவு, அதுக்கு சப்போர்ட்டாக துணை நின்ற மீடியா, சோசியல் மீடியா, பத்திரிகை சகோதர சகோதரிகள், பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்ன வார்த்தையே இல்லாம தான் தடுமாறேன். ஏன்னா ஒரு இந்த படம் ஜெயிக்கும் நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு. ஆனா இவ்வளவு பெரிய வெற்றி, இவ்வளவு பெரிய ஆதரவு, அதாவது என் கேரியர்ல நான் சொல்றேன், என் படம் இல்ல மற்ற படங்களும் சேர்த்து இந்த மாதிரி வந்திருக்குமான்னு தெரியல. 99.99% வந்து பார்த்தவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து ரசிச்சு ரொம்ப பாராட்டி பேசும்போது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. போன இன்டர்வியூ நான் கூட நான் சொல்லியிருந்தேன், எனக்கு திருப்பி கொடுக்க முடிஞ்சது வந்து என்னோட நன்றியும் சில சொட்டு கண்ணீரும் தான். அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும், ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஷூட்டிங் வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. நான் நிறைய தடவை சொன்ன மாதிரி என் குருநாதர் மணிவன் சார், மனோகர் சார் எல்லாம் நிறைய நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மெயினாக நடித்த ஹீரோயின்ஸ் 2 பேரும் 13 வருஷம் கழிச்சும் இன்னும் அழகா கிளாமரஸா ரசிகர்களோட கனவு கண்ணியா வளம் வர அளவுக்கு அருமையா இருக்கிற அஞ்சலி அண்ட் வரு, 2 பேருக்கு தேங்க்ஸ். இதுல என்னன்னா வரு வந்து லாஸ்ட் மினிட்ல தான் அந்த ஷூட்டிங் வந்தாங்க. ஆக்சுவலா ஒரிஜினலா வந்து வேற ஹீரோயின் நடிக்க வேண்டிய கேரக்டர். நாங்களாம் ஷூட்டிங் காரைக்குடி போயிட்டோம். நாளைக்கு அந்த ஹீரோயின் வரணும். டியூ டு சம் ரீசன்ஸ் கொஞ்சம் டேட் இஷ்யூ ஆச்சு, ஒரு வாரம் தள்ளி வர மாதிரி. பட் எங்களால வந்து அந்த ஒரு வாரம் எல்லாம் காம்பினேஷன் இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு ஐடியா வந்து கேட் பண்ணி வரு கேட்டோம்னா உடனே ஸ்போர்ட்டிவா ஒத்துக்கிட்டு வரு வந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு வரு. அப்புறம் என்னோட லக்கி ஹீரோயின் அஞ்சலி, கலகலப்பு சூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் மதகஜராஜா, 2 பிளாக் பஸ்டர் மூவிஸ்ல வந்து என்னோட ராசியான ஹீரோயினா ஒர்க் பண்ண அஞ்சலி. எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஒரு ஒர்க்கிங் ஜோன் வந்து அஞ்சலி கூட இருக்கு. ஏன்னா ஒரு டைரக்டரா நம்ம சொல்றதை நம்பி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணும்பொழுது அது ஹீரோக்கள் கூட எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்திருக்கு. கார்த்திக் சார், விஷால், இவங்கெல்லாம் வந்து முழு மூச்சா வந்து நம்பி இறங்குவாங்க. ஓகே, அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம என்ன சொன்னாலும் வந்து ஒத்துக்கிட்டு இறங்குவாங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் தான் நமக்கு பெரிய பூஸ்டர்.
அந்த கான்ஃபிடென்ட்டே வந்து நமக்கு கொஞ்சம் பயம் வரும். ஐயோ இவ்வளவு நம்பி நம்மளை பண்றாங்களே, நம்ம அவங்களுக்கு கரெக்டா ரிசல்ட் கொடுக்கணுமே அந்த பயம் ஒன்று வரும். அப்படி இல்லாம ஒரு டைரக்டரோட ப்ரொஃபஷனல் தலையிட்டான்னு வைங்களேன், ஓகே நீங்க சொல்றீங்க நான் செய்யறேன்ட்டு நம்ம பொறுப்பு வந்து ஷேர் ஆயிருது. வேற அந்த டைரக்டர் நம்பி நீ ஓகே சார் நம்பி வரோம் நீங்க நல்லபடியா பண்ணுங்கிற போது எங்களோட பொறுப்பு அதிகமாக கூடியிருது. அந்த வகையில பாத்தீங்கன்னா அதே மாதிரி அஞ்சலி சில ஹீரோயின்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொன்னாலும் நம்பி ஒரு படத்துல ஆத்துல குதிக்க சொன்னா குதிச்சுட்டாங்க. உண்மையாவே அந்த மாதிரி ஒரு நம்பி இறங்குற ஹீரோயின் வெறும் அழகு மட்டும் இல்லாம திறமை இருக்கிறதுனால தான் இவ்வளவு நாளா. ஏன்னா அவங்க வந்து ஒரு சின்ன பொண்ணா நான் வந்து முதல்ல அவங்கள ஒர்க் பண்ணேன் லாங் ஆகும். என் வயசு சொல்லி என்ன டேமேஜ் பண்ண மாதிரி அது 2 வருஷத்தை நான் சொல்லல. அப்போ ஆரம்பிச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து ஒரு டாப் ஹீரோயினா இருக்கிறாங்க. கங்க்ராட்ஸ் அஞ்சலி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கோஆபரேஷன் யூ கிவன் டு திஸ் மூவி. தேங்க்யூ. அப்புறம் சந்தானம் நானும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ரிலேஷன்ஸ் எக்கச்சக்கம். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன போன இன்டர்வியூ கலகலப்பூர் 5 நாள் தான் பண்ணாரு. தீயா வேலை செய்யணும் ஒரு 6 days. பட் இந்த படம் வந்து படம் ஃபுல்லா எக்ஸப்ட் ஃபைட் சாங்கை தவிர படம் ஃபுல்லா விஷாலோட ஒரு டிராவல் பண்ணாரு. அது ஒரு ரிசல்ட் இப்போ வந்து சூப்பரா வந்திருக்கு. சந்தானம் அண்ட் சோனு சூட் இன்ஃபேக்ட் வந்து சின்ன இந்த இடத்துல மெட்ராஸ்ல ஷூட்டிங் கொஞ்சம் தடங்கள் வரும்போது ஐ வாண்ட் டு தேங்க் அதர் ஒன் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் மிஸ்டர் கிரண் மனோர் சாரோட ஹைதராபாத்ல எல்லாம் அவரு இங்கேருந்து ஒரு 2 நாள் ஷூட்டிங் அங்கே போய் இங்கே பார்த்தீங்கன்னா கேப் விட்டு பார்த்தா ஷூட்டிங் என்னால் ஒரு 4 முடிக்க முடியல. மனோர் சார்ட்ட போய் சொல்லி ஒரு 2 நாள் தான் சார் ஷூட்டிங் ஹைதராபாத்ல அங்கே போய் உட்காந்து ஒரு கண்டினியூஸா 30 நாள் 35 நாள் இருந்து படத்தை நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம். கிரண் சார் இன்னும் எவ்வளவு நாள் சார் ஷூட்டிங் 2 நாள் சொல்லிட்டு படத்தை முடிச்சுட்டு வந்தோம். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் தேங்க்ஸ் டு கிரண் சார். அதுக்கப்புறம் என்னோட பில்லரா கூட சப்போர்ட் பண்ண வெங்கட், அப்புறம் சூப்பரா பண்ண ரிச்சர்ட், ஸ்ரீகாந்த், அப்புறம் எப்பவுமே என்னோட சுந்தர்சி தான் பக்கத்திலே தேடலாம் விச்சு, என்னோட ப்ரெஷர் கிஷர் எல்லாத்தையும் தாங்கிக்கிற என்னுடைய நண்பர் ஆர்ட் டைரக்டர், அப்புறம் ப்ரொடக்ஷன் சீஃப் பாலகோபி சார், அப்புறம் என்னோட மிஸ்டர் மணி, எல்லாருக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ். அப்புறம் இப்போ 13 வருஷம் கழிச்சும் அந்த சாங்கை கேட்கும்போது நிறைய பேர் சொல்றாங்க படத்தை பார்க்கும்போது படம் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்குன்ட்டு. ஆனா சாங் கேட்கும்போது ஆர்ஆர் கேட்கும்போது பாத்தீங்கன்னா அந்த படத்துல ஆக்சுவலா காமெடிக்கு வந்து ஆர்ஆர் ரொம்ப முக்கியம். காமெடி ஆகட்டும், அந்த ஹீரோயிசம் வரும்போது அந்த ஆர்ஆர்ல தூக்குறதாகட்டும், வெறும் பாட்டு மட்டும் இல்ல, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்ஆர் என் படங்களை நான் பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த படத்துல. தேங்க்ஸ் டு விஜய் சார். ஒரு சாதாரண சீன் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா அந்த ஆர்ஆர்ல அவ்வளவு எலிவேஷன். அதே மாதிரி சாங்ஸ் ஆகட்டும், என் வாழ்க்கையில நான் அதிகமா உட்கார்ந்த சாங் இந்த படத்துல தான். கிட்டத்தட்ட கம்போசிங் ஒரு 5-6 நாள் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணணும். ஏன்னா வித்தியாசமா வார்த்தை வரணும்ட்டு அந்த பாட்டு எப்படியோ லீக் தங்க வெளியில வந்தாலும் கூட பெரிய அப்ப வரவேற்பா பெருசா ரீச் ஆகல ஆடியன்ஸுக்கு. எனக்கு பெரிய ஏமாற்றமா இருந்துச்சு. இந்த பாட்டு பெரிய லெவலில் ஹிட் ஆகணுமே, என்னடா இன்னும் ஹிட் ஆகல அப்படின்னு நான் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன். ஒரு நம்ம ஜட்மெண்ட் தப்பாகி போச்சா, விஜய் ஆண்டனி அவ்வளோ டார்ச்சர் பண்ணி இந்த பாட்டை வாங்கணுமே, ஏன் அதுக்கு அவ்வளோ ரிசப்ஷன் அவ்வளோ ரீச் ஆகலன்னு நினைச்சேன். ஆனா என்னோட குறையெல்லாம் தீர்ந்துருச்சு. இந்த படத்துல தொம்பைக்கு தொம்பைன்னு ஒரு சாங்கு. ஆக்சுவலா அந்த சாங் எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தமான தமிழ் வார்த்தைகள். திரு வானமாமலை அவர்கள் வந்து பழைய நாட்டுப்புற பாடலாம் கோர்த்து ஒரு புக் வச்சிருந்தார். அதுல இருந்து எடுத்த வார்த்தைகள் அத்தனையுமே நானும் விஜயம் உட்காந்து கோத்து அது பண்ணலாம். கிட்டத்தட்ட என் லைஃப்ல ஒரு வாரம் நாங்க வந்து கம்போசிங் மட்டும் உட்காந்தோம். இப்ப அந்த பாட்டோட வைப் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காரு விஜய், தேங்க்யூ விஜய். அதே மாதிரி சிக்குபுக்கு ரயில் வண்டி, அந்த சிக்குபுக்கு ரயில் வண்டி வந்த கதையை பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை. நானும் விஜயும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். பக்கத்து ரூம்ல ஒரு இன்ஜினியர் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு சாங் கேட்டுச்சு. என்ன விஜய் நல்லா இருக்கே சாங்? இல்ல சார் வேற படத்துக்கு போட்டேன், அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. ஐயோ நல்லா இருக்க, ஒரு தடவை பிளே பண்ணி பார்க்கலாம். பிளே பண்ணி பார்த்தா அந்த சாங் சூப்பரா இருந்துச்சு. விஜய் என்ன இப்படி ஒரு அருமையான சாங் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அப்படி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணி தான் அந்த பாட்டு. இப்ப வந்து எல்லா திருவிழாலையும் அந்த பாட்டு ஒலிக்காத இடமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஜய் ஆண்டனியோட இது. அப்புறம் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ் இப்படி எல்லாம் ப்ரொடக்ஷன் அமையறதுக்கு உண்மையாவே டிலே ஆச்சுங்கிறது வேற விஷயம். பட் ப்ரொடக்ஷன்ல வந்து அந்த படம் பண்ணிட்டு இருக்க போது ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு இது வேணுமா, இது தேவையா, செலவு கம்மி பண்ணுங்க, அந்த ஆர்டிஸ்ட் எதுக்கு, கதை இப்படி இருக்கா, சீன் இப்படி இருக்கா, ஒரு வார்த்தை கேட்கல. மேன்மக்கள்ங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டைல வந்து எனக்கு அப்படி ஒரு நான் கேட்டதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் பேனர். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா அன்பார்ச்சுனேட்லி சின்ன ஒரு கேப் வந்துச்சு. கேப்புக்கு அப்புறம் தே கம்மிங் பேக். இந்த படம் மறுபடியும் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோட கொடியை பறக்க வைக்கணும்னு நம்புறேன். மனோர் சாருக்கு ரெக்வெஸ்ட், யூ ஹேவ் டு டு லாட் ஆஃப் மூவிஸ் சார், யூ கம்மிங் பேக். இது கம்மிங் பேக் இல்ல, ஒரு சின்ன நீங்க ஒரு கேப் எடுத்துக்கிட்டீங்க அவ்வளவுதான். ஏன்னா உங்களை மாதிரி பெரிய பேனர் வரும்போது எவ்வளவோ டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நிறைய நல்ல படங்கள் வரும். சினிமாவை தெரிஞ்சு சினிமாவை ரசிச்சு சினிமா பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மி.
ஸோ இன்னவே நான் விஷால் சர்வா சொல்லிக்கிறேன் வில் பி ஸோ ஹாப்பி. ஐ திங்க் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோட மறுபடியும் ஒரு என்ட்ரி பெரிய லெவலில் வர்றதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக மதகஜா இருக்குன்னு நம்புகிறேன். எல்லாத்துக்கும் அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம், என் தம்பி இந்த மனுஷன் பட்ட கஷ்டத்துக்கு வந்து வெளியில சொல்லாத எவ்வளோ விஷயம் இருக்கு. இவரு வாங்க போனதான் பேசுவான், ஆனா உரிமையா இப்ப சொல்லணும், இவன் பட்ட கஷ்டம் அவ்வளவு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. யூ ஒன்ட் பிலீவ், எனக்கு ஒரு நாள் வந்து வெளியில யார்ட்டையும் அது வரைக்கும் சொல்லாத தகவல், இவர் டிரைவர் ஃபோன் பண்றாரு, சார் மயங்கி வந்துட்டார் கார்லன்ட்டு. அவசரமா போய் பார்த்தா அந்த 6 அடி உருவம் ஒரு கார்ல மயங்கி கிடக்குது. அவ்வளோலாம் காரணம் எல்லாம் விட்டுருவோம். அந்த மாதிரி பல கஷ்டங்கள். அதே மாதிரி அந்த படம் பண்ணும்போது அந்த உடம்பு வருத்திட்டு அவர் பட்ட கஷ்டம் எல்லாம் இப்போ இந்த படம் இவ்வளவு பெரிய வெற்றி மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறது. விஷால் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் இது வந்து நம்ம உண்மையா உழைச்சி சின்சியரா நம்மளோட ஃபுல் எஃபெக்ட போட்டா கண்டிப்பா ஆண்டவனும் மக்களும் நம்ம கைவிட மாட்டாங்கிறதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய உதாரணம். இது வந்து மேக்சிமம் இந்த படத்தோட வெற்றியோட சந்தோஷம் விஷாலோட சின்சியாரிட்டிக்கு, விஷாலோட உழைப்புக்குன்னு நான் வந்து சத்தியமா சொல்லுவேன். தேங்க் காட். ஏன்னா இந்த படத்தோட வெற்றி வந்து விஷாலுக்கு மார்க்கெட் ஆசிரியஸ் நல்லா இருக்கு, அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த வெற்றி என் தம்பிக்கு ஒரு பெரிய மருந்தா அமைஞ்சிருக்கு. ஐ எம் சோ ஹாப்பி. 15 நாளைக்கு முன்னாடி நாங்க பட்ட வேதனை எங்களுக்கு தான் தெரியும். என்னென்னமோ சொன்னாங்க. ஐ நோ இல்ல விஷாலோட இதுக்கு வந்து 2 நாள் கம் பேக் அகைன்ட்டு. அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து நிற்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மதகஜராஜோட வெற்றியோட சந்தோஷம் எல்லாம் என் தம்பிக்கு போய் சேரணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் எல்லாத்தோட முக்கியமா என் தெய்வங்களாகிய ரசிகர்கள் மக்கள் மிகப்பெரிய நன்றி. கூட்டமா படத்தை பார்த்து நான் தேட்டர்ல இருந்து பார்க்கும்போது அவ்வளவு கூட்டம் கீழே உட்காட்டும் போது நான் என்ன நாங்கெல்லாம் உங்களுக்கு கைமாறு பண்ணோம்ட்டு தோணும். அவங்க எங்களை நாங்க ஒவ்வொரு சோறும் வந்து அவங்க போட்ட என்ன சொல்லலாம், எங்க உழைப்பு போட்ட கருணைனே சொல்லலாம், அப்படி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த தருணத்தில் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்றேன். யாராச்சும் விட்டு போயிருந்தா மன்னிச்சுக்கோங்க. எல்லா தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. இது வந்து ஒரு சக்சஸ் மீட்டிங் இல்ல, இது வந்து நன்றி மீட்டிங் இது. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. உங்களோட சப்போர்ட் என்னன்னைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி நன்றி நன்றி. எல்லோருக்கும் டிடி என்ன சார் மறுபடி யூடியூப்ல வைரல் வீடியோ வந்துருமா? கேக்குது. கொடுக்க மாட்டோம். விஷாலுக்கு வந்து போதைக்கு அடிமை ஆயிட்டாப்ல, நரம்பு தளர்ச்சி. அப்புறம் ஒரு டாக்டர் வேற ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த டாக்டரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா அந்த டாக்டர் பேட்டி கொடுத்திருக்காரு. ஆனா எல்லாரும் வந்து பயங்கரமான ஒரு கற்பனை உலகத்துக்கு கொண்டு போய் நாளைக்கு வந்து என்னோட முதல் கான்சர்ட்ல என்னோட கர்நாடிக் மியூசிக் என்னோட வாய்ஸ் கேட்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர் வராங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பாண்டிச்சேரியிலேருந்து மற்ற ஊர்ல இருந்து. விஜய் ஆண்டனிக்கு வந்து நான் பெருமை செலுத்துறது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். விஜய் ஆண்டனி எத்தனையோ கான்சர்ட் பண்ணியிருக்காரு. ஆனா வந்து நாளைக்கு வந்து வேற லெவல்ல இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டேன். ஹரி, முதல்ல இருக்கிற கல்லெல்லாம் வந்து வெளில தூக்கி போடுன்ட்டு. ஃபர்ஸ்ட் சேஃப்டி முக்கியம் நம்மளுக்கு. ஏன்னா நான் ஹெல்மெட் போட்டு பாட முடியாது, நான் வந்து பாடி ஆகணும். ஸோ நாளைக்கு நீ எடுத்த ரிஸ்க் ராஜா, பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நீ சந்தோஷமா இருக்கணும். நீ சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். இன்னைக்கு வந்து ஜேர்னலிசம் வந்து மாறிடுச்சு. மாஸ்காம் எல்லாம் படிச்சு இன்டர்ன்ஷிப் எல்லாம் பண்ணி ஒரு ஜேர்னலிஸ்டா வரணும் அப்படின்லாம் இல்லை. சும்மா ஒரு ஆண்ட்ராய்ட் போனு, ஒரு மைக்கு, அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட். யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ போட்டுறாங்க. ஏன்னா யூடியூப்ல காசு வருது வீடியோ போட்டா, அதுவும் நெகட்டிவா போட்டா இன்னும் காசு வருது. ஸோ விஷால் வந்து ஒரு 10 குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டான் அப்படின்னா வராது. விஷால் வந்து இந்த பொண்ணோட வந்து கிறிஸ்மஸ் டைம்ல ஒரு வீடியோ போட்டோம், அது அவ்வளோ வைரல் ஆயிடுச்சு. விஷாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கொரியனா இல்ல ஸ்பானிஷா இல்ல அமெரிக்கனா அப்படின்னு வந்து ஒரு பயங்கர டிபேட் நடந்தது, பயங்கர வைரல் ஆயிடுச்சு. இதுதான் இன்னைக்கு இருக்கிறது. ஏதாவது நடிகர்களோ நடிகைகளோ அவங்க வாழ்க்கையை பத்தி ப்ரொடியூசர்ஸோ டைரக்டர்ஸோ இந்த சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் இருந்தா தயவு செஞ்சு ஒரு ஃபோன் கால் தான். ஐ எம் ஜஸ்ட் ஒன் ஃபோன் கால் அவே. இல்லைன்னா என் மேனேஜர் இருக்காப்ல, இல்லை எப்படி அவைலபிள். ஒரு டவுட் இருந்தா கேட்டு நீங்க என்ன வேணாலும் எழுதிக்கலாம். உங்க கற்பனைகள் எல்லாம் இயக்குநர்கள் கொடுத்துருங்க.
இயக்குனர்கள் தான் அந்த கிரியேட்டிவிட்டி வேணும். உங்க கிரியேட்டிவிட்டி வந்து நீங்க உங்களோட வச்சுக்கோங்க. எல்லோருக்கும் என்ன சார் மறுபடி யூடியூப்ல வைரல் வீடியோ வந்துருமா? கேக்குது. கொடுக்க மாட்டோம். ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த ஒரு பொதுவா ஒரு எர்த்குவேக் நடந்தா ஒரு நாள் ஒரு நியூஸ் வரும், பேப்பர்ல வந்து ஒரு துண்டு நியூஸோ ஒரு நியூஸ் வரும், அடுத்த நாள் மறந்துடுவாங்க. ஆனா விஷாலோட நடுக்கம் வந்து வேர்ல்டு வைடு ரீச் ஆகி உங்களால வந்து எனக்கு வேர்ல்டு வைடு வந்து எனக்கு வந்து விஷால் நல்லா இருக்கணும், விஷால் மறுபடியும் வந்துடணும், விஷால் ஹெல்த்துக்கு என்ன பிரச்சனை, விஷால் இப்படி பார்த்ததே கிடையாது, விஷால் மறுபடி he should come back அப்படின்னு வேர்ல்ட் வைட், ஐ எம் நாட் ஜோக்கிங், வேர்ல்ட் வைட் சர்ஜன்ஸ், ஜட்ஜஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ், கனடால இருந்து சம்பந்தமே இல்லாம யூஎஸ்ல இருந்து சம்பந்தமே இல்லாம சினிமா பார்க்காத ஒரு கூட்டம் என்ன ஆச்சு விஷாலுக்கு, விஷாலோட ஹெல்த், he should come back இப்படி பார்த்ததே கிடையாது. நிறைய பேர் கண்ணீர் விட்டுருக்காங்க. they have cried for me. அந்த ஒரு நிகழ்ச்சியில நான் இருக்கும்போது அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நான் உணர்ந்தேன். ஒரு விஷயம், எத்தனை பேர் என்ன நேசிக்கிறாங்க, நேசிக்காதவங்க என்ன நேசிக்க ஆரம்பிச்சாங்க, பிடிக்காதவங்க என்ன பிடிக்க ஆரம்பிச்சாங்க, நடிக்காதவங்க எனக்கு வந்து ஊக்கம் கொடுத்தாங்க, பொதுமக்கள் வந்து சம்பந்தமே இல்லாம வந்து ஒரு கோயில் வாசல்ல பூக்காரி அம்மா கேட்டுச்சு, தம்பி உடல்நிலை நல்லா இருக்கான்னு. நல்லா இருக்குமான்னு. ரோட்ல பெருக்கிற ஒரு அம்மா, பொதுவா வந்து என் கையில காசு இருந்தா நான் கொடுத்துருவேன். ரோட்ல போற ஒரு அம்மா, அதாவது ரோட்டு அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டு பெருக்கிற அம்மா வந்து, தம்பி என்னப்பா ஆச்சு உனக்கு, இந்த மாதிரி கண் கலங்கிட்டேன். இது வந்து உண்மையிலே நான் வீடு வீடா போய் கேட்டிருந்தா என்ன பிடிக்குதான்னு கேட்டிருந்தா கூட ஒரு இட்ஸ் நாட் பாசிபிள். 40 வருஷம் ஆனா கூட இட்ஸ் நாட் பாசிபிள். ஆனா உலகம் முழுக்க எல்லாரும் வந்து விஷால் நல்லா திரும்ப வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பாருங்களேன். எனக்கு அதான் என் அண்ணன், நான் எப்பவுமே உரிமையோட சொல்றது, என் டார்லிங் குஷ் ஓட புருஷன், என் அண்ணன் சுந்தர் சார்ல இருந்து ஆர்யா, அவன் வந்து I don't know, I was in tears. எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க, இப்படி ஒரு நண்பர் கிடைக்கிறது வந்து ஒரு பாக்கியம். நான் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கேன், அவனை வந்து ஒரு நண்பனா கிடைச்சது. வாசுகிக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். உண்மையிலே சொல்றேன், அந்த ஃபங்க்ஷன்ல வந்து டாக்டர்ஸ் told me not to go for the function. They told me you are trembling, you have severe fever, it's more than 1 or 3, you are trembling. நான் ஒரே ஒரு விஷயம், எனக்கு வேஷ்டி சட்டை மட்டும் கட்டி கொடுங்க. நீ கேட்க மாட்டேன், சொன்னா கேட்க மாட்டேன். நான் கண்ணாடி முன்னாடி போனேன், என் கண்ணாடி முன்னாடி ஒருத்தர் தெரிஞ்சாரு, சுந்தர்சி. 12 வருஷம் நாங்க 2 பேர் வந்து ஒவ்வொரு வருஷம் பேசிப்போம், இந்த வருஷம் இந்த படம் வந்தா சூப்பரா இருக்கும் ஜி, என்ன பண்றது சார், இப்போ பரவாயில்ல அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். 12 வருஷம் வந்து நான் எனக்கு ஊக்கம் கொடுத்தாரு. நான் when I felt bad because I gave my heart and soul. ஒரு நடிகன் வந்து விஜய் ஆண்டனிக்கு தெரியும், ஒவ்வொரு படத்துக்கு நாங்க எவ்வளவு உழைப்பு கொடுக்குறோம். சண்டைக்கோழிக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம் மதகஜராஜா. ஒவ்வொரு வருஷம் எனக்கு ஊக்கம் கொடுப்பாரு, கவலைப்படாதீங்க ஜி எப்ப வந்தாலும் ஜெயிக்கும்னு. ஆனா உண்மையிலேயே இந்தியன் பிலிம் ஹிஸ்டரியில 12 வருஷம் கழிச்சு ஒரு படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் ஆனது இந்த படம் தான். இது நான் பதிவு பண்ணிக்கிறேன். It should go in the book of records. ஏன்னா 4-5 வருஷம் ரிலீஸ் ஆன ஆவாத படங்களே வந்து they'll thrash it. ஜனங்க வரமாட்டாங்க. It is unbelievable. 12 years கழிச்சு எல்லாரும், it's by God's grace we are all looking the same, I think. 12 வருஷம் கழிச்சு ஜனங்க வந்து தியேட்டருக்கு இப்படி கோலாகலமா ஒரு, அதாவது கடவுள் சொல்லியிருக்காரு, இரு பொறு மத்த படங்கள் பண்ணிட்டு போ, சுந்தரம் நீயும் வேற படங்கள் பண்ணிட்டு போ, வரும் நான் ஒரு தேதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதி கொடுத்தாரு, 9 நாள் லீவ் வச்சு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம உழைக்கிறோம்,
திடீர்னு சில நேரத்துல அந்த படம் வரலன்னா ஒரு ஆதங்கம் இருக்கும் எல்லா நடிகர்களுக்கும். பட் ஐம் ரியலி ஹாப்பி டுடே. எனக்கு வந்து எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க, எத்தனை பேர் எனக்காக வந்து வேண்டிக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து என்னை லவ் பண்றாங்க. இட் இஸ் பிளெஸிங். இட் இஸ் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். உண்மையிலேயே நான் அதான் ஒன்னே ஒன்று சொல்றேன். ஒரு விஷயம் உங்க எல்லாருக்கும் இல்ல, சில பேருக்கு ஸ்கூல்ல படிக்கும் போது டீச்சர் ஏதாவது திட்டினா வந்து அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க. டீச்சர் கிட்ட ஏதாவது பாடம் சரியா புரியலன்னா டவுட் கேட்போம். அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்றோம்னா அந்த பொண்ணை எப்படி என்ன லவ் லெட்டர் எழுதணும்னு ஃப்ரெண்டு கிட்ட டவுட் கேட்போம். அதே மாதிரி தயவு செஞ்சு இனிமே ஏதாவது நடிகர்களோ நடிகைகளோ அவங்க வாழ்க்கையை பத்தி ப்ரொடியூசர்ஸோ டைரக்டர்ஸோ இந்த சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் இருந்தா தயவு செஞ்சு ஒரு ஃபோன் கால் தான். ஐ எம் ஜஸ்ட் ஒன் ஃபோன் கால் அவே. இல்லைன்னா என் மேனேஜர் இருக்காப்ல, இல்லை எப்படி ஐம் அவைலபிள். ஒரு டவுட் இருந்தா கேட்டு நீங்க என்ன வேணாலும் எழுதிக்கலாம். உங்க கற்பனைகள் எல்லாம் இயக்குநர்களுக்கு கொடுத்துருங்க. இயக்குநர்கள் தான் அந்த கிரியேட்டிவிட்டி வேணும். உங்க கிரியேட்டிவிட்டி வந்து நீங்க உங்களோட வச்சுக்கோங்க. விஷாலுக்கு வந்து போதைக்கு அடிமை ஆயிட்டாப்ல, நரம்பு தளர்ச்சி. அப்புறம் ஒரு டாக்டர் வேற ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த டாக்டரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா அந்த டாக்டர் பேட்டி கொடுத்திருக்காரு. ஆனா எல்லாரும் வந்து பயங்கரமான ஒரு கற்பனை உலகத்துக்கு கொண்டு போய் அதுல ஒரு பாசிட்டிவிட்டி என்னன்னா எனக்கு காட்டி கொடுத்தது ஒரு விஷயம், how many people love me. So I really thank those people even though they wrote whatever they wanted. I'll start with Sundarsi. Sundarsi சாரோட நான் ஏன் படம் பண்றேன்னா எனக்கு ஹாஸ்பிட்டலோ இல்ல டாக்டர் கிட்ட போறதோ பயம். சுந்தர்சி சார் படம் பண்ணா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து குணமாயிடும். ஹெல்த் சூப்பரா இருக்கும், மென்டல் ஹெல்த் சூப்பரா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஆம்பளை ஆகட்டும் மதகஜராஜ் ஆகட்டும் அந்த 60 நாள் 80 நாள் வந்து நான் என் உடம்பு உடல்நிலை மைண்ட் பாடி ஹார்ட் சோல் எல்லாமே நான் ஒப்படைச்சிடுவேன் அவர்கிட்ட. ஏன்னா இட்ஸ் சம்திங், இட்ஸ் லைக் மெடிசன். இவர் படம் பண்றது ஒரு டைரக்டர் வந்து 30 வருஷமா வந்து நீடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. தயவு செஞ்சு ஒரு வாட்டி அவர் கை தட்டுங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. இப்பெல்லாம் வந்து ஒரு படம் 2 படம் பண்ணிட்டே காணாம போயிடுறாங்க. நிறைய பெரிய இயக்குநர்கள் இன்னைக்கு இல்ல, இயக்குநர்களே இல்ல. இயக்குநர்கள் நடிகர்கள் ஆயிட்டாங்க. இப்ப நடிகர்கள் வந்து இயக்குனர் ஆயிட்டோம். இதான் சினாரியோ. சுந்தர் சாருக்கு வந்து நான் 12 மணிக்கு போன் பண்ணி நாளைக்கு ஷூட்டிங் சொன்னா கூட நான் வந்து சைக்கிள் எடுத்து கிளம்பி வந்துடுவேன். ஏன்னா என்கிட்ட வண்டி இல்லை, சைக்கிள் தான் இருக்கு. நான் அப்படி எனக்கு ஒரு பாண்டிங் சுந்தர் சாரோட. I just love him unconditionally. I love the family unconditionally. எனக்கு நாளைக்கு வந்து அந்த சிச்சுவேஷன் வராது. எனக்கு சோறு போடுங்க அப்படின்னு சொன்னா நான் உங்க வீட்டுல போய் குஷ் வந்து உட்காந்து தோசை சுட்டு எனக்கு தோசை போடும். எனக்கு அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அந்த ஒரு வகையில வந்து உரிமை எடுத்து நான் சொல்றேன். I have someone in my life as a pillar to fall on always in my life. Sundar sir வந்து I have no words. That is again, you know, a book is judged by its cover ன்னு சொல்லுவாங்க. If you are covered by good friends, your character is shown ன்னு சொல்லுவாங்க. So I'm covered by good friends. Manohar Prasad sir, I would he's family actually to me. He's actually family to me. Amma and his mother are very good friends and he's like from long time he's a family. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் முகத்துல அந்த சிரிப்பு பார்க்கறது. ரொம்ப நாள் ஆச்சு அவர் முகத்துல சிரிப்பு பார்த்து. இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய பிளாக் பஸ்டர் 12 years கழிச்சு ஒரு பிளாக் பஸ்டர் தேவி தியேட்டர்ல வந்து 4 தியேட்டரு 8000 பேர் பார்த்திருக்காங்க ஒரே நாள். சான்ஸே இல்லை. இதெல்லாம் வந்து நான் உண்மையிலே பெரிய விஷயம். அந்த இன்னைக்கு வந்து ரிப்போர்ட் வருதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐ தேங்க் மனோகர் பிரசாத் சார். அதான் அவங்க சொன்ன மாதிரி தயவு செஞ்சு வாங்க சார், ப்ளீஸ் கம் பேக் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இன் ஃபுல் ஸ்ட்ரென்த். வி நீட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ. ப்ரொடியூசர்ஸே இல்லை சார், உண்மையிலேயே சொல்றேன். பயமா இருக்கு, எந்த ப்ரொடியூசர் டேட்டு கொடுக்கறதுக்கு பயமா இருக்கு. ஏன்னா ஜிஎஸ்டி கட்ட மாட்டேங்கிறாங்க, டிடிஎஸ் கட்ட மாட்டேங்கிறாங்க, சம்பளம் பாக்கி வைக்கிறாங்க.
நம்மள வந்து திடீர்னு ப்ரமோஷன் பண்ண வைக்கிறாங்க. அது விஜய் ஆண்டனிக்கே தெரியும். விஜய் ஆண்டனியும் நான் நிறைய அனுபவிச்சிருக்கோம். ஸோ உங்களை மாதிரி நல்ல தயாரிப்பாளர்கள் இருந்தா எங்களை மாதிரி நடிகர்கள் உயிர் கொடுத்து வேலை செய்யறதுக்கு நாங்க ரெடி. ஸோ வி வாண்ட் ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட் டு கம் பேக் ஆன் ட்ராக். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். என்னோட இசை குருநாதர் விஜய் ஆண்டனிக்கு வந்து ராஜாக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கணும். அதான் நான் சொன்ன மாதிரி நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காப்புல. இந்த மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து என்னை பாட வச்சு, அதுவும் வந்து கர்நாடிக் சிங்கிங் வந்து அதெல்லாம் வந்து பாட வச்சு, நாளைக்கு வந்து என்ன கான்சர்ட்ல வேற கூப்பிட்டு பாட வைக்க போறீங்க 40,000 பேர் மத்தியில. அதெல்லாம் எப்படிதான் உங்களுக்கு மனசு வருதுன்னு எனக்கு தெரியல. எந்த தைரியத்துல பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கே புரியல. நாளைக்கு ஜாக்கெட் போடணும், நாளைக்கு வந்து பயங்கர ஷைனி ஜாக்கெட். யோ நான் என்ன மைக்கேல் ஜாக்சனா இல்ல என்ன? நீ வேற ராஜா பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து கூப்பிட்டாப்ல ஒரு 2 வரி பாடுறேன், நான் ஃபுல் பாட்டு பாடுறேன். ஏன்னா அந்த பாட்டு வந்து இட்ஸ் பிகம் அ ரேஜ். இட்ஸ் பிகம் அ ரேஜ். இட்ஸ் அன்பிலீவபிள் ரெஸ்பான்ஸ் ஃபார் த திங். ஐ எம் சோ ஹாப்பி. அதான் யாரோ சொன்னாங்க, ராஜா சொன்னாப்ல நாளைக்கு ஏஆர் ரஹ்மான் சார் கூப்பிட்டாருன்னா அது அவர் ரிஸ்க். நாளைக்கு வந்து அடுத்த கான்செர்ட் ஒண்ணு, இந்த மாமியார் கேரக்டர் மேடம் இருக்காங்க, அவங்களோட பிரசன்ஸ் அங்கிட்டு ஒருத்தர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான், இங்க வந்து பொண்ணுங்களோட நின்றுட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவங்களும் சந்தானம் காம்பினேஷன் வந்து தமிழ்நாட்டுல ஃபேமஸ் மாமியார் அவங்க உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்ஸ் ராஜா. இந்த சாங்ஸ் வந்து பெரிய தூணா இருக்கு இந்த படத்தோட வெற்றிக்கு. ஒரு முழுமையான கமர்ஷியல் என்டர்டெய்னருக்கு சாங்ஸ் ரொம்ப முக்கியம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியம். நீ இப்போ எனக்காக பண்ணியா இல்ல வந்து படத்துக்காக பண்ணியான்னு தெரியல. நம்ம காலேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் கம்போசிங் நடத்தணும் ஹாஸ்டல்ல 1994-5ல. அதுக்கப்புறம் வந்து 2012ல கம்போசிங். உண்மையா எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட வளர்ச்சி. சோ ஹாப்பி ஃபார் யூ. ரிச்சர்ட் என் தம்பி, உரிமையா சொல்லுவேன் மறுபடியும் என் தம்பின்ட்டு. அவன் வந்து என்னோட பயணிச்சிருக்கான் நிறைய படத்துல. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமராமேன் வி ஹேவ் இன் அவர் இண்டஸ்ட்ரி. இட்ஸ் சோ நைஸ் டு ஒர்க் வித் ஹிம். ஸ்ரீகாந்த் சார் என்னோட ரெகுலர் எடிட்டர். அவரோட உட்காந்து, அவர் ஈகோவே கிடையாது. சார் இது தூக்குங்கன்னு உட்காந்து பக்கத்துல, இவன் யாரு சொல்றதுக்கு, இவன் ஹீரோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். ஆனா ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது. ரைட்டிங் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம். அந்த வகையில வெங்கட் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு ரைட்டர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. மலையாளத்துல நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க, தமிழ்ல ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அந்த வகையில ஒரு தூணா இருந்து வெங்கட் வந்து வாழ்த்துக்கள் பாப்பாக்கு. உண்மையிலே அவங்க வயசுக்கு வந்ததுக்கு விச்சு அண்ணன் ரொம்ப நன்றி. நீங்க என்னைக்குமே வந்து கூட இருந்து ஜாலியா இருந்ததுக்கு. And the girls, my lovely friend. என் ஃப்ரெண்டு, இத்தனை வருஷம் ஃப்ரெண்டு அப்படியே இருக்கா, ஃப்ரோசன் ஃப்ரிட்ஜ்ல தான் வாழ்றான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு படம் தான் நான் பண்ணியிருக்கேன். பட் whenever we meet, ஏதோ ஒரு காலேஜ்ல இருந்து சேர்ந்து படிச்சு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற மாதிரி நாங்க பழகுவோம். இட்ஸ் so nice to see her today. She's the same. She's doing so well in Telugu. இந்த படம் தெலுங்கு Jan 31st வந்து தெலுங்கும் ஹிந்தியில வரப்போகுது. 31st சார். ஸோ we are looking forward for that. ஏன்னா அவங்களுக்கு பெரிய மார்க்கெட் இருக்கு தெலுங்குல. ஸோ தெலுங்குல வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ அது அந்த வகையில சொல்லுவேன். எனக்கு என் வாழ்க்கையில வந்து நான் நிறைய முறை நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருக்கேன், நான் நிறைய தடைகள் சந்திச்சிருக்கேன். ஆனா நான் எப்பவுமே அழுது கிடையாது. நான் கண்ணாடி கிட்ட பேசுற பழக்கம் உண்டு. இதுவும் தாண்டி போயிடலாம், இது போயிடும், ஒன்னும் பிரச்சனை இல்லை விஷால் அப்படின்ட்டு விஷால் கிட்டே பேசிட்டு இருப்பாப்ல. நான் கண்ணாடி கிட்ட பேசுற பழக்கம் பயங்கரம். இல்ல நானே புலம்பிட்டு இருப்பேன், எல்லாரும் யோசிப்பாங்க என்ன பேசிட்டு இருப்பாப்லன்னு. நான் எனக்கே சொல்லிட்டு இருப்பேன், ஏதோ ஒரு தடையோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா, மிகப்பெரிய பிரச்சனை வந்தா நான் சொல்லிட்டே இருப்பேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை கவலைப்படாதான். அழுதே கிடையாது. நான் கடைசி அழுது கண் கலங்கினது வந்து ஹனுமான் படத்துல ஒரு தேங்காய் ஃபைட்டு ஒண்ணு இருக்கு. அந்த கிளாப்ஸ் வந்து ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்க. நான் அன்னைக்கு கண் கலங்கினேன் வருக்காக. நான் எவ்வளவு ஒரு ஆர்டிஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து only 20% மேக் இட், 80% ஆர் ட்ரைங் டு மேக் இட்.
ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப என்னை விட அழகா டேலண்டடா சூப்பரா ஆளுங்க இருக்காங்க. பாண்டி பசார்ல இருந்து நீங்க டி நகர் வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி செல்லமையில இருந்து கடவுள் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி. we are all God's children. அந்த வகையில வரு வந்து ஏங்கின நாளே கிடையாது. நான் பார்த்திருக்கேன். she always wanted to become an actress. இன்னைக்கு வந்து such a busy actress in Telugu and அந்த ஹனுமான்ல ஒரு ஃபைட்ல வந்து அந்த ஆடியன்ஸ் ரியாக்ஷன் வந்து வரும்போது நான் இன்னைக்கு தான் கண் கலங்கினேன். எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது வருவுக்காக. I am so happy for Varu, both her professional life and her personal life. I'm happy. Congratulations to her for நான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். I spoke to அவங்க அம்மா வந்து என்னோட அம்மா மாதிரி. She treats me like a son. And உங்களெல்லாம் நான் மீடியா நான் சொல்லவே மாட்டேன். நான் என்னைக்குமே வந்து these are my friends for 19 years. உண்மையான ஜேர்னலிஸ்ட். இன்னைக்கு வந்து ஜேர்னலிசம் வந்து மாறிடுச்சு. மாஸ்காம் எல்லாம் படிச்சு இன்டர்ன்ஷிப் எல்லாம் பண்ணி ஒரு ஜேர்னலிஸ்டா வரணும் அப்படின்லாம் இல்லை. சும்மா ஒரு ஆண்ட்ராய்ட் போனு ஒரு மைக்கு, அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட். யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ போட்டுறாங்க. ஏன்னா யூடியூப்ல காசு வருது வீடியோ போட்டா, அதுவும் நெகட்டிவா போட்டா இன்னும் காசு வருது. ஸோ விஷால் வந்து ஒரு 10 குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டான் அப்படின்னா வராது. விஷால் வந்து இந்த பொண்ணோட வந்து கிறிஸ்மஸ் டைம்ல ஒரு வீடியோ போட்டோம், அது அவ்வளோ வைரல் ஆயிடுச்சு. விஷாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கொரியனா இல்ல ஸ்பானிஷா இல்ல அமெரிக்கனா அப்படின்னு வந்து ஒரு பயங்கர டிபேட் நடந்தது, பயங்கர வைரல் ஆயிடுச்சு. இதுதான் இன்னைக்கு இருக்கிறது. ஆனா இன்னைக்கு தேவராஜ், அனுபமா, எல்லாரும், மீனாட்சி சுந்தரம், எல்லாரும் நான் பாக்குற, சாரி நான் நிறைய பேரு நான் சொல்ல முடியல, பட் நீங்க வந்து என்னோட பயணிச்சிருக்கீங்க 19 வருஷம். நீங்க எல்லாம் வந்து தப்பா எழுதுனா கூட நான் உங்களுக்கு தான் பயந்து நான் படம் பண்றேன். நீங்க வந்து கொடுத்த ஊக்கம் தான் நான் வந்து 20 இயர்ஸா இந்த ஸ்டேஜ்ல நான் நிக்கிறேன். தி ஸ்டேஜ் இஸ் நாட் அ ஜோக் டு ஸ்டாண்ட் அண்ட் டாக். ஐ தேங்க் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் இன் த மீடியா, satellite channels, social media. Social media has become is actually there are pros and cons, but social media la வந்து ஏக மனதோட ஒரு படத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்தது இந்த படம் தான். இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நான் தான் சொல்றேனே, என்ன பிடிக்காதவன் கூட வேற வழி இல்லாம இந்த படத்தை வந்து போய் கமுக்கமா போய் பார்த்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காப்ல. சோசியல் மீடியால வந்து பயங்கர ஒரு 100% ஆக்கியபன்சின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி 100% வந்து ஒரு ஆதரவு கிடைக்கிறது வந்து சில படங்கள் தான். இட் இஸ் அமேசிங். இட் இஸ் இன்னைக்கு வந்து எம்ஜிஆரோட 108வது பிறந்த நாள். இன்னைக்கு வந்து எம்ஜிஆரோட சக்சஸ் மீட். இதை விட என்ன வேணும்? அந்த மனிதன் வந்து அவ்வளவு எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதன். என்னமோ தெரியல, ஒரு ஈர்ப்பு. அந்த நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும், அந்த கட்டிடம் பொறுத்த வரைக்கும், மா கேண்டீன்ல வந்து பச்சை குத்தி இருப்பேன், அதுவும் பிளாக் பஸ்டரு. அவரு பேர் வச்சு படம் எடுத்தோம், இதுவும் பிளாக் பஸ்டரு. எங்கிட்ட இருந்தோ என்ன வந்து வாழ்த்துறாருன்னு நினைக்கிறேன். நான் மறக்கவே மாட்டேன். மை நெக்ஸ்ட் ஃபிலிம் இஸ் இது முடிச்சோன்னே லைக் I don't know. I think I would love to announce I'm doing a film with Gautam Menon, and yes, Tupperware 2 is there, and Ajay Nyanamuthoda padam. So we have a lineup. I'm waiting to work with Sundar C sir again. அவரு சொல்லிட்டாருன்னா எல்லாத்தையும் தள்ளி போட்டு அடுத்த நாளே கிளம்பி வந்துடுவேன். திரும்ப நானும் சுந்தர் சார், விஜய் ஆண்டனி எல்லாரும் சேர்ந்து இப்போ அதே எல்லாம் ஒரு காம்பினேஷனா பண்ணோம்னா மிகப்பெரிய அளவுல ஒரு ஆதரவு வந்து நான் சொல்ல மக்கள் சொன்னாங்க தியேட்டர்ல. திரும்ப நீங்க வந்து சுந்தர் சி காம்பினேஷன் எப்போ வருது அப்படின்னு. ஆக்சுவலா ஆம்பளை வந்து ரீரிலீஸ் பண்ண போறோம். ஏன்னா இந்த வைபோட வந்து ஆம்பளை வந்து இப்ப பண்ணணும்னு சொல்லணும். ஸோ ஐ ஷுட் தேங்க் மை PRO ஜான்சன், பாலகோபி சார் முக்கியமா ரொம்ப நன்றி சார். கூட வந்து ஹரிக்கு நன்றி சொல்லணும். அண்ட் சரண்யா, thank you for taking the audio to the and ரசிகர்களுக்கு, என்னோட நண்பர்கள், என்னோட ஃபேன்ஸ்க்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
ஏன்னா நீங்க எல்லாரும் வந்து தியேட்டர்ல போய் படம் பார்க்கும்போது தெரியுது எவ்வளவு காஞ்சி போய் கிடக்குறாங்க. ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் பசங்க கண்ணு மூடாம பசங்களோட வந்து ஒரு 2.5 hours சிரிச்சு அந்த 20 minutes காமெடி வந்து களை கட்டுது தியேட்டர்ல. மனோபால சாரு, ராஜேந்திரன், நானும் சந்தானம் காம்பினேஷனு களை கட்டுது. அது வந்து it will go down in the history of comedy scenes in Tamil cinema. அது போட்டு சேனல் சேட்டலைட் சேனல்ல வரும்போது அது கன்ஃபார்மா வந்து அது போட்டு தேய்ப்பாங்க. வடிவேல் காமெடி இவரு பண்ணாரு படத்துல நாய்சேகர் காமெடி, அந்த மாதிரி வந்து இந்த காமெடி வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும். My lucky mascot darling Didi, love you, thank you so much. And I want to thank one person, my dearest friend for the last 15 years, my friend Aditi. My dearest friend, I thank you, I love you. Thank you for your efforts. Thank you so much for believing. And the believing factor da oru vishayam. More than being my friend, she believed in the film and she worked day and night. And I am really indebted to you. Thank you so much. அண்ட் எல்லோருக்கும் ரொம்ப 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 நன்றி நீங்க எல்லாரும் வந்ததுக்கு. அதான் இது சக்சஸ் மீட்டை விட தேங்க்ஸ் கிவிங் மீட்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நன்றிங்க. 12 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு வெற்றி கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியாது. நான் வந்து ஊர் சைடெல்லாம் வந்து எல்லாரும் மேனேஜர்ஸ் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, சார் பயமா இருக்கு சார், புதுசா ஸ்கிரீன் போட்டிருக்கோம் சார், எல்லாரும் வந்து மைடியர் லெவலுக்கு வந்து ஸ்டேஜ் ஏறி ஆடுறாங்க சார், ஸ்கிரீனை கிழிச்சிட்டு போறாங்க சார், அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும், நீங்க அவங்கள கீழே இறக்குங்க சார். இறக்குறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 பேர் வச்சிருக்காங்க ஒவ்வொரு தியேட்டர்ல. அந்த அளவுக்கு வந்து இந்த மூவி ஹஸ் ரீச்ட். இது ஒரு ட்ரெயின், இது எந்த ஸ்டேஷன்ல நிக்காது, போயிட்டே இருக்கும் இந்த ட்ரெயின். ஏன்னா ஒன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிச்சிச்சுன்னா அது வந்து போய்கிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு வந்து என்னோட முதல் கான்சர்ட்ல என்னோட கர்நாடிக் மியூசிக் என்னோட வாய்ஸ் கேட்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர் வராங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பாண்டிச்சேரியிலேருந்து மற்ற ஊர்லேருந்து. விஜய் ஆண்டனிக்கு வந்து நான் பெருமை செலுத்துறது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். விஜய் ஆண்டனி எத்தனையோ கான்சர்ட் பண்ணியிருக்காரு, ஆனால் வந்து நாளைக்கு வந்து வேற லெவலில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டேன். ஹரி, முதல்ல இருக்கிற கல்லெல்லாம் வந்து வெளில தூக்கி போடுன்ட்டு. ஃபர்ஸ்ட் சேஃப்டி முக்கியம் நம்மளுக்கு. ஏன்னா நான் ஹெல்மெட் போட்டு பாட முடியாது, நான் வந்து பாடி ஆகணும். ஸோ நாளைக்கு நீ எடுத்த ரிஸ்க்கு ராஜா, பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நீ சந்தோஷமா இருக்கணும், நீ சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். ஃபாத்திமாவும் நீயும் சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம். நீ எங்க இருந்தாலும், நான் ஃபோன் பண்ணாலும் பண்ணாட்டியும் நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். நான் எப்பவுமே உன் பின்னாடி இருப்பேன், எப்பவுமே உன் கூட இருப்பேன். நான் காலேஜ்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், நீ பெரிய ஆளா வருவ, நீ கஷ்டப்பட்டு வந்திருக்க. உங்க அம்மாவுக்கு தெரியும் நீ எப்படி கஷ்டப்பட்டு அந்த ஸ்டுடியோ ஆரம்பிச்ச. ஒரு சின்ன கீபோர்டு வச்சு எப்படி ஆரம்பிச்சு நீ இன்னைக்கு வந்து ஒரு இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு சிறந்த ஹீரோஸ்ல ஒருத்தரா இருந்து மியூசிக் போட்டு எடிட்டிங் பண்ணி சாங் பாடி நடிச்சு, உண்மையிலே ஐம் ஆல்வேஸ் தேர் பிஹைண்ட் யூ. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. உங்க டைம் வீணாக்க விரும்பல, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இது வந்து இப்போ வந்து என் மைண்ட்ல இருந்து மதகஜராஜா போயிடுச்சு. 12 வருஷம் வந்து மைண்ட்லயே இருந்து எப்படா வரும்னு தூக்கத்துல சாப்பிடும் போது அம்மா அப்பா கேட்பாங்க நிறைய பேர். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து சக்சஸ் ஆகி இந்த சண்டே இல்ல அடுத்த சண்டே போயிட்டே இருக்கும், இது ட்ரெயின் போயிட்டே இருக்கும். ஸோ நவ் ஐ ஹாவ் டு மூவ் ஆன். நவ் இட்ஸ் டைம் டு மூவ் ஆன். பட் சுந்தர் சார், ஐ எம் வெயிட்டிங். We all are waiting. சார், இதுல ஒரு 2 minutes, ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு நான் எடுத்துக்கிறேன். நான் முக்கியமான ஒரு சில பேரை விட்டுட்டேன். விஷால் அந்த பேரை சொல்லக்கூடாத பயந்துட்டு இருந்தா சொல்லிட்டாரு, ஆனாலும் நான் சொல்லணும். நாங்களாம் அந்த லைட் வெளிச்சத்துல முன்னாடி நிக்கிறோம், பட் ஸ்கிரீனுக்கு பின்னாடி உழைக்கிறவங்க வந்து அவ்வளவா தெரியறது இல்லை. இந்த லாஸ்ட் ஒரு 15 days வந்து இரவு பகல் இல்லாம இந்த படத்தோட ரிலீஸுக்கு பயங்கரமா உழைச்சா என் டீம்ல அதித்தி ஃபுல் பாரத்தை தோல்லையும் தலையிலையும் போட்டுக்கிட்டு இந்த வே ஷி ஆப்ரேட்டர் ஒரு 100 ஆம்பளைங்க பண்ற வேலையை அந்த ஒத்த பொண்ணா அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஜெமினி டீம்ல அதே மாதிரி தான் அனுபவத்தாலையும் தான் பொறுமையாலையும் எல்லாத்தையும் வழி நடத்தின திரு ரமேஷ் சார், அவர் கூட அஜ்மல்,
அப்படி என்னதான் என்கிட்ட சிட்டு வாங்கினாலும் சிரிச்ச முகத்தோட ஒர்க் பண்ண சரண்யா, எல்லாரும் இவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த படம் இவ்வளவு பெரிய வெற்றி சாத்தியமா இருக்காது. அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒருத்தர் இருக்காரு, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். எனக்கு பயங்கர சென்டிமெண்ட், அவரோட பயங்கர ஃபேன். காலையில முழிச்சோன்னே ஏதோ ஒரு இடத்துல ஒரு சாங்கோ ஒரு போஸ்டரோ ஒரு படமோ அவரோட சிலையோ பார்த்தா அன்னைக்கு நாளே எனக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்படி ஒரு சென்டிமெண்ட் எனக்கு. அவரு பேர் இந்த படத்துல வச்ச நேரம் என்னமோ அவரோட ஆசீர்வாதம் அவரோட அதிர்ஷ்டமே எங்களுக்கு சேர்ந்து வந்திருக்கு. ஸோ அவர் மக்கள் திலகத்துக்கும் என்னுடைய இதய அஞ்சலி, மனமான நன்றிகள். அப்புறம் எங்களோட லக்கி மாஸ்காட்டா இருக்கிற டிடி, ஃபர்ஸ்ட் முதல்ல அறிமுக விழா 2ஆம் தேதி பண்ணும்போது முதல் நாள் ஈவினிங் கூப்பிட்டோன்னே உடனே வந்து, அன்னைக்கு விஷாலோட உடல்நிலை சரியில்லை, காய்ச்சல்ல வந்தாரு. அப்படியே உட்காந்து அதை வந்து விஷாலோட இதை சமாளிச்சு சேரை போட்டு உட்கார வச்சு அவரை கஷ்டப்படுத்தாம அந்த நிகழ்ச்சியை அருமையா நடத்தி இன்னைக்கு வெற்றி விழாலையும் வந்து எங்க கூட யூனிட்ல ஒருத்தவங்க நிக்கிறாங்க. டிடிக்கும் தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ. வந்து எல்லாருக்கும் நன்றி. சந்தானத்துக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் சந்தானத்துக்கு வந்து ஓப்பனா சொல்றேன், டார்லிங், எல்லாரும் சொல்றது சந்தானம் வந்து மறுபடி ஒரு 2-3 படத்துல அந்த விண்டேஜ் காமெடினா வந்தா நல்லா இருக்கும், ஒரு வேக்யூம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் டார்லிங். நம்ம காம்பினேஷன் எப்பவுமே வந்து ராக்கிங்கா இருக்கும். ஆர்யாவுக்கு நன்றி. நடிச்ச அத்தனை பேருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து சரித்திரம். இந்த சரித்திரத்துல நீங்க எல்லாரும் பங்கேற்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது என்னோட லக்கி பிளேஸ். இரும்புத்திரை வெற்றி விழா எங்கிட்ட நடந்தது. ஐ திங்க் மார்க்காண்டி வெற்றி விழா எங்கிட்ட நடந்தது. இப்போ வந்து மதகஜராஜா வெற்றி விழா எங்கிட்ட நடந்துட்டு இருக்கு. பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஈவெண்ட், நீங்க எல்லாரும் மதிச்சு வந்ததுக்கு, நீங்க எல்லாரும் சந்தோஷமா அந்த படத்தை பார்த்ததுக்கு, ஆதரிச்சதுக்கு, உங்க ரிவ்யூஸ்க்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ. Thank you, Vishal sir and Sundarsi sir.